மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முத்து ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி முத்து ஐயா அவர்கள் கத்தார் நாட்டில் வசித்து வருகின்றார்கள். நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஐயா அவர்கள் கடந்த 24 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். கல்வி தகுதியாக பிஎஸ்சி வேதியியல், பிடெக் பொறியியல், எம்எஸ்சி யோகா பட்டங்களை பெற்றுள்ளார்கள். தனியார் நிறுவனத்தில் பொறியியல் மேலாளராக பணியாற்றி வருகின்றார்கள். கல்கத்தா சர்வதேச மாற்றுமுறை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இயற்கை மருத்துவத்தில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார்கள். ஜோதிட கலையில் ஜோதி ஆதித்யா என்ற பட்டம் பெற்றுள்ளார்கள். கத்தார் நாட்டின் எழுமின் அமைப்பு ஞான தென்றல் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. மேலும் ஐயா அவர்கள் கத்தாரில் ஸ்கை யோகா ட்ரஸ்ட் நிறுவி ஃபவுண்டர் ட்ரஸ்டியாகவும் பொறுப்பாசிரியராகவும் திறம்பட சேவை செய்து வருகின்றார்கள். மேலும் குவைத், சவுதி அரேபியாவில் ஸ்கை ட்ரஸ்ட் நிறுவி திட்ட அலுவலராக குரு சேவை செய்து வருகின்றார்கள். மேலும் விண்ணலை வழியாக பல சிந்தனை உரைகள் வழங்கிய சிறப்பிற்கு உரியவர்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கியும் வாழ்த்தியும் ஆன்மீக தானியங்கி இயக்கம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுமாறு அன்பர்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறிக்க வருவழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு ஒரு பட்டினத்தாரோட கவிதை நமக்கெல்லாம் தெரியும். பட்டினத்தார் சொன்ன மாதிரி நம் வாழ்க்கையை நாம் கூத்தாடி கூத்தாடி ஆனந்தமாக வாழ்வதற்கு பதிலாக துன்பமாக இல்ல போராட்டமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றையை விட இன்று நாம் சிறப்பாக இருப்பதே உண்மையான முன்னேற்றம். அப்படிப்பட்ட முன்னேற்றம் என் வாழ்வில் இல்லையா அல்லது தாமதமாகி கொண்டிருக்கிறதா? உதாரணத்துக்கு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர அன்பு என்பது 2023 விட 2025 அந்த உறவு மேம்பட்டு இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா அதுல முன்னேற்றம் இல்லை என்று அர்த்தம். அப்போ நேற்றைய விட இன்று எல்லா விஷயங்களிலும் நான் முன்னேறவில்லை என்றால் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையை நான் இந்த ஆன்மீக தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? வாழ்க்கையில எந்த துறையில எந்த விஷயத்துல அது உறவா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், பணமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், அதிகாரமா இருக்கலாம், எந்தெந்த விஷயத்தில் என்னுடைய முக்கியமான திறமைகள் குறைந்து கொண்டு இருக்கிறதோ அந்த விஷயத்தில் நான் ஆன்மீக தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் நம்முடைய சிந்தனை தலைப்பு. நாம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நமக்கே தெரியாம நம்முடைய இதயம் சுவாசம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏன் நம்ம இட்லியை சாப்பிட்டாலும் சரி, பூரியை சாப்பிட்டாலும் சரி, பரோட்டாவை சாப்பிட்டாலும் சரி, உடலாக தன்னுடைய வேலையை தானாக செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் தான் இயக்க நிலை என்று சொல்லுகிறோம். இது நம்ம உடல்ல நடந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் நடப்பது
பேசுவது, ஈவன் ஒரு சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடுவது, வாசிப்பது, இப்போ இந்த உரையை கவனித்து கொண்டிருப்பது, சமையல் செய்வது, வெளியில போயிருக்கிறோம், திருப்பி நாம வீட்டுக்கு வந்திருக்கிறோம், வந்த உடனே செருப்பை கழட்டி வைப்பது முதல், திருப்பி நாம வெளியே கிளம்புறோம் அப்படின்னு உடனே பூட்டுவது, தானாக வீட்டை பூட்டுவது வரை நாம இந்த தானியக்க நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறோமா? 90% செயல்கள் இப்படித்தான் செயல்படுகின்றன என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது. அதுவும் இந்த உடல்ல சுவாசம் இதயம் நடக்கிறதாவது ஓகே, ஆனா தினசரி வாழ்க்கையில அதுவும் ஆன்மீக விஷயங்களில் நாம் ஈடுபடும் பொழுது அங்கே ஒரு தானியக்க நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அங்க அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? அதைத்தான் நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். என்னென்ன சிந்திக்க இருக்கிறோம்? முதல்ல தானியக்க நிலை என்றால் என்ன? நான் தினசரி வாழ்க்கையில அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? தானியக்க நிலையில் வாழ்வது நல்லதுதானா? ஆன்மீக தானியக்க நிலை என்பது மேலை நாட்டு அறிஞர்கள் அதை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? நல்லதுன்னு சொல்றாங்களா, கெட்டதுன்னு சொல்றாங்களா, இல்ல ரொம்ப ஆபத்து என்று சொல்லுகிறார்களா? அவருடைய கருத்தை பார்த்தப்புறம் மகரிஷி அவர்கள் மகரிஷிட்ட போய் இது ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் கோ பைலட் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆன்மீக தன்னியக்க நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பது. அதை போய் கேட்டால் மகரிஷி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லி இருப்பார்கள்? அல்லது ஏதாவது ஒரு கவிதையில் அதை பற்றி சொல்லி இருக்கிறார்களா? நான் இந்த ஆன்மீக தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு 10 அறிகுறிகள். அதன் மூலமாக நான் எந்த அளவுக்கு இந்த ஆன்மீக தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு மகரிஷி அவர்கள் என்ன தீர்வை கொடுத்திருக்கிறார்கள்? ஒரு 3 வழிமுறைகள். அதையும் நாம சிந்திக்க இருக்கிறோம். இப்போ முதல்ல தினசரி வாழ்க்கையில நம்ம தானியக்க நிலை என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். அதாவது ஒரு விமானம் இருக்கிறது என்றால் ஒரு 2000 அடி 3000 அடி மேலே போனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு விமானம் ஒரு நிலையாக பறக்க ஆரம்பித்த பிறகு அந்த விமானி ஆட்டோ மோடில் போட்டுடுறாரு. தானியக்க நிலை அந்த மோடில் போட்டுடுறாரு. கோ பைலட் அதில் போட்டுறாரு. அதை போட்டாச்சுன்னா அதற்கப்புறம் பைலட்டுக்கு ரொம்ப வேலையில் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். அது என்ன சிச்சுவேஷன், எவ்வளோ தூரம் போகணும், என்ன செய்யணும், எல்லாத்தையும் அதை பார்த்துக்கிறது. இதுதான் தானியக்க நிலை என்று சொல்லுகிறோம். இது நம்ம ஒரு வாஷிங் மிஷினில் போய் ஒரு துணியை போட்டால் கூட அந்த துணிக்கு அது என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அது பாட்டுக்கு மிஷின் க்ளீனாக பண்ணி துவைச்சி அதை நல்லா புழிஞ்சு காய போட்டு கையில் கொடுத்துரும். இது ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாமும் தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதற்கப்புறம் அது ஆன்மீக தானியக்க நிலை என்பதை முதல்ல இதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நாம சிந்திக்கலாம். அப்ப தானியக்க நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அது சின்ன ஒரு சில உதாரணங்கள். இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே பல்ல தேய்ச்சிருப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் இன்னைக்கு காலையில் பல் தேய்க்கும் போது நம்ம ஓகே நாங்கள் பொடி யூஸ் பண்ணுறோம், பட் நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கோல்கேட்டோ ஏதோ ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு பல்லு தேய்க்க நீங்கள் பசையை எடுத்த போது அந்த டியூப்ல அந்த பர்பஸில் எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? ஃபுல் ஆஃப் காலி ஆயிட்டா, பாதி தான் இருக்கா, முக்காவாசி இருக்கா, இல்லை வாங்கி ஒரு 10 நாள் அளவுக்கு தான் அது குறைஞ்சிருக்கா? அது ஏதாவது நமக்கு ஒரு ஞாபகம் வருகிறது என்றால் அல்லது நல்லா தெரியுது என்றால் நீங்க அந்த தானியக்க நிலையில் வாழவில்லைன்னு அர்த்தம். ஐயா அதை யாரு கவனிச்சா? நம்ம எடுத்தோமா, பல்ல தேய்ச்சிட்டு வெளியில வந்தோமா, அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும் என்ற அளவிலே எனக்கு அது தெரியவில்லை, ஞாபகம் இல்லை என்றால் நான் தானியக்க நிலையில் அந்த செயலை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கிறது. இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு போன வருஷம் ஒரு திருமணத்திற்காக நான் சென்னை வந்திருந்தேன். அப்போ திருவான்மியூரில் ஒரு ஹோட்டல் அவங்க புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தோம். கத்தார்லேருந்து இன்னொருத்தரும் வந்திருந்தார். எங்கள் 2 பேருக்கும் ஒரே ரூமில் போட்டிருந்தாங்க. ஸோ நான் அந்த ஃப்ளைட் முடித்து அங்கே 3 மணிக்கு தான் அந்த ரூமுக்கே போனேன். அவர் முந்தின நாள் நைட்டே வந்திருந்தார். ஸோ காலையில் 2 பேரும் டப்புன்னு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அங்கே 7 மணிக்குள்ளே மண்டபம் போகணும் அப்படிங்கிறது பிளானு.
ஸோ காலையில் 2 பேரும் எந்திரிச்சு, நான் ஃபஸ்ட்டு நான் நான் 4 காலத்துக்கு நான் எந்திரிச்சு குளிச்சுட்டேன். அவர் ஒரு 5:30க்கு எந்திரிச்சார். அப்புறம் குளிச்சார். குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து அவங்களே ஒரு பிக்கப்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேன் கிளம்புச்சு. ஸோ அதில் ஏறிட்டோம். போகும்போது பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கேட்டார் அவர், என்ன சார் ஹோட்டல் இது, ஷாம்பு வந்து தரமே சரியில்லை, ரொம்ப மோசமான குவாலிட்டியாக இருந்தது சார், நீங்கள் பயன்படுத்துனீங்களா, எப்படி இருந்துச்சு? ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் தங்கியிருக்கோம். நான் ஒரு நிமிஷம் பார்த்தேன், சார் முதல்ல அந்த பாத்ரூமில் ஷாம்புவே இல்லையே சார், நான் யூஸ் பண்ணேன் சார். ஆமாம் சார், நானும் பார்த்தேன், இருந்துச்சு. ஒரு இதில் ஒரு ஒரு பாட்டிலில் பிஸ்குனா அப்படி வர்ற மாதிரி, அமுக்குன மாதிரி வர்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதில் கண்டிஷனர்னு எழுதியிருக்கிறான். அந்த ஷாம்பு பாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது எம்டியாக இருந்தது. இன்னொரு குடுவை, அந்த குடுவையில் ஒன்றுமே இல்லை. அந்த குடுவை வைக்கிற ஸ்டாண்டு இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை. அது கண்டிஷனர்னு போட்டிருக்கான். இது நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சப்புறம் போட வேண்டியது அதில் வச்சிருக்கிறான். ஆனால் நான் ரெண்டையும் எடுக்கவே இல்லை சார். கண்டிஷனரா? அதுதான் பார்த்த முறையே வரலன்னு இப்போதான் எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னு சொன்னார். அவர் 100% தானியங்க நிலையிலே அவர் குளித்திருக்கிறார். குளிக்கும் போது எதை பயன்படுத்தணுங்கிறதே தெரியல, மெக்கானிக்கலா அவர் பாட்டுக்கு அதை எடுத்தாரு, ஒன்று வச்சிருக்கிறான், பிசுக்கினாரு, தலையில தேய்ச்சாரு, என்ன முறையே வரலன்னு நினைச்சிட்டு குளிச்சிட்டார், அவ்வளவுதான். இதுதான் தானியக்க நிலை என்று சொல்லுகிறோம். நிறைய பேரும் நம்ம இப்போ நான் இங்கே இருக்கேன், என் வீட்டில இருந்து ஆஃபீஸ்க்கு 4, 5, 6, 10 வருஷமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 4 வருஷத்துலேயே வந்து நாம் போகிற ரோடை கவனிச்சிருக்க மாட்டோம். அது பாட்டுக்கு லெஃப்ட் எடுப்போம், ரைட் எடுப்போம், ஸ்ட்ரைட்டாக போயிருப்போம், அங்கே நின்றுருப்போம், சிக்னலை கிராஸ் பண்ணியிருப்போம், தானாக நடந்துகிட்டு இருக்கோம். நான் யோசிக்காமலேயே அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதை தான் நம்ம தானியக்க நிலை என்று சொல்லுகிறோம். இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வி. நாம நிறைய விஷயங்கள்ல வாஷிங் மிஷின் இருக்குன்னா போட்டால் அது பாட்டுக்கு அடிச்சு கையில் கொடுத்துருது, அப்போ நல்லது தானே. இப்போ நம்மளும் வந்து கார் ஓட்டும் பொழுது என் ஆஃபீஸுக்கு தான் போகிறோம், எந்த ரோட்டில் போகிறோம், இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அந்த நேரத்தில் நான் பாட்டுக்கு இன்னொரு வேலையை செய்யலாம். மேபி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு போகலாம், இல்லை நண்பருக்கு ஒரு ஃபோன் பேசலாம், இல்லை ஏதோ ஒன்று நம்ம திங்க் பண்ண வேண்டிய அடுத்த என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு திட்டமிடுதல் பண்ணிட்டு நம்ம கார் ஓட்டிட்டு போயிருக்கலாம். அப்போது அது நமக்கு ஒரு நல்ல விஷயம். நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு ப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நம்ம எஃபர்ட்டே இல்லாமல் அது பாட்டுக்கு அது நடக்கும். அப்போ மேலோட்டமாக பார்த்தா நமக்கு தானியக்க நிலையில் நான் வாழ ஆரம்பிக்கிறேன் என்றால் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்குது என்று மேலோட்டமாக நமக்கு தெரிகிறது. ஒருவேளை அதன்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த பட்டினத்தார் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாமளே தெரியாம கூத்தாடி போட்டு உடைத்து கொண்டிருக்கிறோம் என்பது அடிப்படை புரிதல். அட்வான்ஸ்டு புரிதலுக்கு கடைசி வரைக்கும் நம்ம பேச போகிறோம். அப்போ அது வந்து இது அப்படியே நான் டோட்டலாக மாறி இது நல்லது என்றும் நான் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல அடிப்படை புரிதல். நான் தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கடைக்கு போய் இப்போ அவர் ஷாம்புக்கு பதிலாக கண்டிஷனர் தலையில் போட்டு வந்திருக்காரு. ஷாம்புவே என்ன பர்பஸோ அதை செய்யலை. ஒன்றும் இல்லை, பக்கத்து கடைக்கில் போய் ஒரு கத்திரிக்காய் அரைக்கிலோ வாங்க சொல்லியிருக்காங்க, வாங்கிட்டு வரோம். போகிற வழியில் நான் எதையுமே கவனிக்கலை, எந்த பாதையில் போயிருக்கோம், அங்கே யார் நின்னாங்க, எந்த இது அதெல்லாம் நான் போனேன். கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தோன்னே கேட்குறாங்க, கத்திரிக்காய் கூடைக்கு பக்கத்தில் என்ன இருந்ததுன்னு ஒரு கேள்வியை கேட்டால், ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியல, கத்திரிக்காய் வாங்க சொன்னால் போனேன், கத்திரிக்காய் வாங்கினேன், அவன் 10 கூடை வச்சுருக்கான், பக்கத்தில் தக்காளி இருந்தால் எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன கவலை அதை பற்றி அப்படின்னு நாம் சொன்னால் அங்கே ஆட்டோ பைலட்டில் இருந்திருக்கோன்னு அர்த்தம். அதாவது தானியக்க நிலையில் வாழ்ந்திருக்கிறோம். ஏன்னா நாம் எப்பெல்லாம் தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அப்பொழுது என்னுடைய மனம் நிகழ்காலத்தில் இல்லை. எதிர்காலத்தை பற்றிய ஒரு நினைவிலையோ இல்லை கடந்த காலத்தில் நடந்த நினைவுகளையோ என் மனம் இருந்திருக்கிறதே ஒழிய நிகழ்காலத்தில் இல்லாத போது நான் கத்திரிக்காய் வாங்க போகும் பொழுது காலில் ஒரு பாம்பு அந்த பக்கம் போனால் கூட தெரியாம பள்ளியோ மிதிக்கிறதுக்கு, ஒரு நாய் தூங்கிட்டு இருக்குன்னா கூட காலை வச்சு மிதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப தானியக்க நிலையில் எப்பொழுதும் நான் வாழ்கிறேன் என்றால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. அதாவது நல்லபடியா போயிட்டு வந்துடலாம், ஆனா ஒரு கெடுதல் நடப்பதற்கும் அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. இன்றைய சிந்தனை உரையோட நோக்கம் அதை பற்றி ஒரு முழு புரிதல். இப்போ நாம தானியக்க நிலை அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், நல்லதா கெட்டதான்னு பார்த்துருக்குறோம். அதுல ஒரு கெடுதல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துட்டோம். கத்திரிக்காய் வாங்குறத விட்டுருவோம். ஆன்மீக தானியக்க நிலையில் நான் இயங்குகிறேன் வாழ்கிறேன் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு விளைவை எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ எல்லாரும் இந்த ஆன்மீகம்ங்கிற ஒரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பாடல் பிளே பண்ண போறேன்.
அது இறைவணக்க பாடல், ரொம்ப சிம்பிளான இறைவணக்க பாடல். அது எல்லாரும் கேட்ட பிறகு இந்த ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்கலான்னு பார்க்குறேன். ஒரே ஒரு நிமிஷம். மொபைல்லையும் ஆனில் வச்சுருக்கிறேன், அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே ஃபைன். நான் ப்ளே போடுறேன் இப்போது. கேக்குதுன்னு நினைக்கிறேன். சரி. சொன்னால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீயார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நாம இப்போ நம்ம ஆன்மீக தானியக்க நிலை என்றால் என்ன என்பதை இப்போ நம்ம சிந்திக்கலாம். அதை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அந்த இறைவணக்க பாடல் கேட்டோம். ஏதாவது எனி கமெண்ட்ஸ் யார்ட்டையும் இருக்கா? இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேட் பாக்ஸில் போடுங்க. எனிதிங் ரிலேட்டட் டு தேட், அது சம்பந்தமாக ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு மனசில் ஏதாவது ஒரு எண்ணம் தோணுச்சு என்றால், இல்லை ஏதோ ஒரு கருத்து இருக்கிறது என்றால் அதை சேட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். Words muffled. Okay, not in order. Okay. 2 songs were mixed. இல்லையே. Some error. சொல்லால் மட்டும் நம்பாதே. ஓகே. அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அறிவு முழுமை அது பக்தி. ஓகே. அறிவின் கூட்டு பக்குவம் நீ இல்லை. ஓகே, சூப்பர். ஓகே ஃபைன், வெரி நைஸ். ரொம்ப 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 சந்தோஷம். இப்போ பர்பஸா இந்த பாடலை ஒரே ஒரு லைனை மிஸ் பண்ணி எங்கள் கத்தாரில் இருக்காங்க ரேணுகான்னு சொல்லிட்டு அவங்களோட பாட சொல்லி வாங்கி அதை ப்ளே பண்ணியிருக்கிறேன். அதில் சில பேர் சொன்ன மாதிரி அணுவின் கூட்டு அந்த லைனை வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க, அதை பாடலை ஆக்சுவலாக. இப்போ இந்த ஆன்மீக தானியக்க நிலை என்றால் என்ன என்பதை பற்றி மேலை நாட்டு அறிஞர்கள் கொடுக்குற விளக்கத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். மகரிஷி கொடுக்குற விளக்கம் அல்ல. மேலை நாட்டு அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இப்போ நாம ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு செயலை செய்கிறோம், அதாவது ஒரு இறைவணக்க பாடலை பாடுறோம். இந்த இறைவணக்க பாடல்ல நான் தானியங்க நிலையில் இருக்கிறேன் என்றால் ஒரு சடங்கு மாதிரி அந்த பாட்டை கேட்பேன். ஆனால் அதில் இருக்கிற மிஸ்டேக் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ யாருக்கெல்லாம் அந்த லைன் தான் கரெக்டாக, வேற எந்த மிஸ்டேக்கும் இல்லை, முக்தி தான் அதெல்லாம் கரெக்டு, பக்தி அதெல்லாம் இல்லை, எல்லாமே கரெக்ட் எக்ஸப்ட் அந்த ஒரு லைன் அப்படியே அதில் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த லைனை தெரிஞ்சிருந்து யாரெல்லாம் அதை தெரிஞ்சிருக்கோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல தானியக்க நிலையில் இல்லை, ஆன்மீக தானியக்க நிலையில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த லைனே உங்கள் மனசில் தோணவே இல்லை, மிஸ் ஆகிருக்குன்னு அப்படின்னு சொன்னால் 100% ஆன்மீக தானியக்க நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதில் நிகழ்காலத்தில் 100% நான் நிகழ்காலத்தில் இருந்திருந்தால், அந்த பாடல் எனக்கு தெரிந்திருந்தால், இந்த வரி ஸ்கிப் ஆயிட்ட அப்படின்னு எனக்கு என் அறிவு சொல்லும் இல்லையா? ஸோ இது ஒரு ஒரு சின்ன உதாரணம். அதே போல
எந்தெந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்களை செய்கிறோமோ அங்கெல்லாம் நான் ஒரு தானியக்க நிலையில ஒரு மிஷின் மாதிரி, ஒரு மெக்கானிக் மாதிரி, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சடங்கு மாதிரி நான் செய்கிறேன் என்றால் ஆன்மீக தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒன்றும் இல்லை, சங்கற்பம் சொல்லுகிறோம், அருட்பேராற்றல் கரண் ஒவ்வொரு தவ முடிவுலையும் சொல்றோம் 3 தடவை. அருட்பேராற்றல் கரண உடல்நலம் நீலாகி நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்றால் நான் தானியக்க நிலையில் இருக்கிறேன் என்று அர்த்தம். உடல் நலம்னு சொல்லும் பொழுது நான் 120 வருஷத்துக்கு ஆரோக்கியமா இருக்கிறேங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த உடல் நலத்தை வார்த்தை உணர்வு பூர்வமாக உணர்ந்து அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்றால் நான் தானியக்க நிலையில் இல்லை என்று அர்த்தம். அதே மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். முதல் பயிற்சி பண்ணிட்டோம், 2வது பயிற்சி பண்ணிட்டோம், 3 பண்ணிட்டோம், 4வது பண்ணிட்டோம். இப்போ திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. 3வது பயிற்சி இப்படி செய்கிறோம், 4வது பயிற்சி இப்படி செய்கிறோம், இப்போ 5வது பயிற்சி இப்படி பண்ணிட்டு இருக்கோம், பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பண்ண ஆரம்பிச்சோன்னா மனசுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஐயோ இப்படி பண்ணணும், ஆனால் இப்படி பண்ணணுமான்னு ஞாபகம் இல்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறது என்றால் நான் தானியக்க நிலையில் இருந்திருக்கிறேன். ஆன்மீக தானியக்க நிலையில் அந்த உடற்பயிற்சியை செய்திருக்கிறேன். மனம் முழுவதுமாக உடற்பயிற்சியில் இருந்திருந்தால் இந்த சந்தேகமே எனக்கு வந்திருக்காது. வீட்டை பூட்டணுமான ஒரு சந்தேகமா இருக்கும். மகராசனத்துல அந்த 2 அதை செஞ்ச காலை மடக்கி செய்யறதை செஞ்சிருக்குமான ஒரு சந்தேகம் வரும் போட்டதுக்கு அப்புறம். ஆக நாம ஆன்மீக பயிற்சிகள் செய்யும் போதெல்லாம் அது வெறும் பயிற்சி மட்டுமல்ல. வாழ்க்கை மலர்ல ஒரு பக்கத்துல இருக்கிறத படிக்கிறீங்க, இல்ல இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கவிதை ஒண்ணு சொன்னாங்க, ஆன்மீக துறை என்ற அகலவழி பாதையிலே அடி வைத்து முன்னேறி போகுங்கால் அப்படின்னு. இந்த கவிதையை கேட்டு முடிச்ச உடனே யாராவது ஒருத்தர், சார் என்ன சார் சொன்னாங்க இந்த கவிதையில அப்படின்னு கேட்டா, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு செய்தியாவது முழுமையா சொன்னா 100% நான் தானியக்க நிலையில் இல்லை என்று அர்த்தம். அட்லீஸ்ட் ஒரு செய்தியாவது என்ன சொல்ல முடிகிறது என்றால், கடைசியா ஒரு லைனை முடிச்சிருப்பாங்களே, அதாவது எனக்கு புரிஞ்சிருந்து நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் நான் அந்த அளவுக்கு ஆன்மீக தானியக்க நிலையில் இல்லை என்று அர்த்தம். ஸோ ஒரு வாழ்க்கை மலர்ல ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், சங்கற்பமா இருக்கலாம், இல்ல ஒரு சிந்தனை உரை கேட்பதா இருக்கலாம். இதை கேட்டு முடிச்சோன்னு நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நான் முழு கவனத்தோடு நான் அதை செய்திருந்தால், தானியக்க நிலையில் இல்லாமல் இருந்திருந்தால் கொஞ்சம் விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போம். இப்போ நான் பார்க்குற நிறைய விஷயங்கள், கோவிலுக்கு போகிறாங்க, எந்த இறை வழிபாடு ஸ்தானமாக இருக்கலாம், அங்கே எத்தனையுமே ஒரு சடங்காக அங்கே இறை வழிபாடு செய்துவிட்டு வருவதை பார்க்கிறோம். அதனால தான் மகரிஷி அவர்கள் கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார்கள். அப்போ ஒரு சடங்காக செய்யாமல் எப்படி நான் அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ மேலை நாட்டு அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீக செயல்களை நாம முழு கவனத்தோடு செய்யாமல் தானியக்க நிலையில் நான் வாழ்கிறேன் என்றால், செய்கிறேன் என்றால் கெடுதல்னு சொல்லல, ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். ரொம்ப ரொம்ப ஆபத்து என்று சொல்லுவேன். என்ன சார் பெரிய ப்ராப்ளம்? ஆமா, நீங்க பாட்டா போட்டீங்க, எனக்கு ஒரு லைன் புரியல, அதனால என்ன ப்ராப்ளம், என்ன பெரிய ஆபத்து அதில் எனக்கு வந்துட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி எக்ஸசைஸ் போடுறேன், மூச்சு பயிற்சியில் நான் இதை பண்ணனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, மறுபடியும் ஒரு பண்ணிட்டு போகிறேன், இல்லைன்னா என்ன ப்ராப்ளம், அட்லீஸ்ட் ஞாபகம் வந்தது, அதே பெரிய விஷயமாச்சேன். இப்போ நான் எக்ஸசைஸை கரெக்டாக முடிச்சிட போகிறேன். ஆமாம், வாழ்க்கை மாதிரி படித்தேன், புரியல, இப்போ மறுபடியும் ஒரு படிக்க போகிறேன். ஸோ வாட், இதில் என்ன ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனால் மேலை நாட்டு அறிஞர்கள் ஒருத்தர் சொல்லல, பல பேர் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவல் கோபைலட்ல ஆன்மீக தானியங்கி நிலையில் ஒருவர் வாழ்வார் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்து என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ இங்கே நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மகரிஷி அவர்கள் இங்கே என்ன சொல்லுகிறார்கள், இது ரொம்ப ஆபத்தா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஓகே நான் எக்ஸசைஸ் போடலை மறந்துட்டேன், அது மறுபடியும் போட போகிறேன், ஆமாம் அட்டென்ஷன் இல்லை, காஃபி டீ போடும்போது பக்கத்தில் ஜீனி இருக்குன்னு நினச்சிட்டு உப்பத்துக்கு போட்டுட்டேன், போட்டாச்சு, அது கெட்டு போச்சு, மறுபடியும் போட போகிறேன், மறுபடியும் ஒரு டீயை போட்டுற போகிறேன், அவ்வளோதானே, என்ன பெருசு லாஸ் ஆகிற போகுது, ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இப்போது ஆன்மீகம் என்றால் என்ன, மகரிஷி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு புரிதலை நமக்கு பல விளக்கங்களின் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணலாம். இப்போ நம்மள்ட்ட அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி, இன்ஃபேக்ட் 2-3 இடங்கள்ல எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருந்தார்கள்.
உலகியல் வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையும் எப்படி பேலன்ஸ் பண்றது, சமநிலைப்படுத்துவது என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள். அதை எங்கே ஒரு இடத்துல நான் அதை பற்றி 2 இடத்துலையும் நான் அதை பற்றி நான் பேசவும் செஞ்சிருக்கிறேன். இந்த உலகியல் வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையையும் எப்படி சமநிலைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயம், முதல்ல அந்த கேள்வியே தவறான ஒரு கேள்வி. நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிற ஆன்மீக விளக்கம் எனக்கு புரிந்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக அது ஒரு தவறான ஒரு புரிதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அது ஒரு தவறான புரிதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், என்ன காரணத்தினால் முதல்ல ஆன்மீகம் என்றால் என்ன, உலகியல் வாழ்க்கை என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்குவோம். முதல்ல ஆன்மீகம் என்றால் நம்ம ஆன்மாவின் மேன்மையை, சிறப்பை உணர்ந்து கொள்வதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நம்முடைய ஆன்மா ஜீவாத்மான்னு சொல்றோம். அது பரமாத்மாங்கிற இறைநிலையோட ஒரு பகுதியாக இந்த ஜீவாத்மா இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜீவாத்மா என்பது கடவுள் இறைநிலையோட ஒரு சின்ன பகுதி தான். சரி, அது பகுதியா இருக்கிறது மட்டும் முக்கியமல்ல. இந்த ஜீவாத்மா இயங்கிக் கொண்டிருப்பது எதனாலும் கேட்டா அது ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை தான் நம்ம இறைநிலை என்று சொல்லுகிறோம். ஆக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அந்த பொருள், இப்ப நான் இருக்கிறேன்னா இறைநிலைதான். நான் எதனால் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என்று கேட்டால் நான் யாருன்னு கேட்டால் இறைநிலைதான். நான் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறேன், இயக்கிக் கொண்டிருக்குது யாரு? ஃபேன் ஓடுது, அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. அதே போல நான் இயங்குவதற்கும் காரணமாக இருப்பது அந்த இறைநிலைதான். ஆன்மாக்குள்ள அந்த அறிவு இருக்கிறது. அறிவு என்பதுதான் இறைநிலை. இதை உணர்ந்து நான் வாழ்வதுதான் ஆன்மீகம், ஆன்மீகவாதின்னு சொல்றோம். அப்போ நான் எந்த செயலை செய்தாலும் சரி, பல்ல தேய்ச்சாலும் சரி, குளிச்சாலும் சரி, கத்திரிக்காய் வாங்க போனாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணினாலும் சரி, எல்லா இறைநிலை, எல்லோருமே இறைநிலையுடைய மறு உருவம்தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டு என் செயலை செய்வதற்கு வழிகாட்டுவது ஆன்மீகம். ஏன் அதை செய்யணும்? அதை உணர்ந்து கொண்டு நாம செய்யறோம் சொன்னால் அந்த பட்டினத்தார் சொன்ன மாதிரி கொண்டு வந்த தோண்டியை நாம உடைக்க மாட்டோம், பத்திரமா பாதுகாப்போம். அது மட்டுமல்ல, ஆனந்தமாக வாழ்வது எப்படி என்ற ஒரு உள் உணர்வு எனக்கு வழிகாட்டும். அதன்படி என் வாழ்க்கையில நான் ஆனந்தமாக என்னால் வாழ முடியும். அதுக்கு தான் இந்த ஆன்மீகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆன்மீகத்தை உணரணும்னா மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு வழி. உயிர் உணர்வே ஆன்மாக்கள் உய்ய வழிகாட்டும் அப்படின்னு ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள். உயிர் உணர்வே ஆன்மாக்கள் உய்ய வழிகாட்டும். இதற்காக அந்த உயிரை உணர்வதற்கு தான் மகரிஷி அவர்கள் அகத்தவம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ஆன்மீகம் வேற, உலகியல் வாழ்க்கை வேற, ரெண்டையும் சமநிலைப்படுத்துவதெல்லாம் கிடையாது. உலகியல் வாழ்க்கையில நான் எதை செய்தாலும் அந்த ஆன்மீக உணர்வோடு நான் அந்த வேலையை செய்வதுதான் ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும். ஆன்மீகத்தை நம்ம கடைபிடிக்க இதாக இருக்கும். அப்போ அது சம்பந்தப்பட்ட இன்னைக்கு ஒரு கவிதை சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆன்மீக துறை என்றால் அதாவது அகலவழி பாதை. 6 கார் ஒரே லைன்ல போகலாம். 6 கார் அகலவழி பாதை. ஒரு பாதை வாழ்க்கை துணையா இருக்கலாம், இன்னொரு பாதை தொழிலா இருக்கலாம், இன்னொரு பாதை பணம் சம்பாதிப்பதா இருக்கலாம், இன்னொரு பாதை பதவியா இருக்கலாம், அதிகாரமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், என்னுடைய திறமையா இருக்கலாம். ஆக பல பாதைகள் இருக்கிறது. இந்த பாதையில போகும்போது ஒவ்வொன்றிலையும் நான் இந்த உணர்வோடு பயணித்துக் கொண்டு இருக்கிறேன். அப்ப நம்ம முதல்ல சிந்தனை செய்த எந்த துறையில எந்த விஷயத்துல நான் முன்னேறலையோ அந்த துறையில நான் கோபைலட், அந்த தானியக்க நிலையில காரை ஓட்டிட்டு இருக்கேன், அந்த பாதையில போய்கிட்டு இருக்கேன்னா எப்படி போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஆக இதை நாம செய்யணும். அந்த 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 பாட்டிலேயே கடைசியா ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பாடலை முழுமையா உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால், அதாவது ஆன்மீகத்துறை என்ற அகலவழி பாதையிலே அடி வைத்து முன்னேறி போகுங்கால் அறிவு காணும் அனுபவங்கள் வியப்பாகும் இனிமையாம். ஆச்சரியம் மட்டும் இல்ல, நாம செய்யற செயல்ல இனிமை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன மகரிஷி கடைசியாக அதுல இடையில ஒரு இடத்துல வரும், ஆன்ம ஒளி சுடர் விட்டு உள் உணர்வு பேராகும். எனக்கு உள்ளுணர்வு ஊற ஆரம்பிச்சிடும். அப்ப நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு சூப்பரான ஒரு தகமை எனக்கு கிடைத்து விடுகிறது. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு லைன்ல சொல்லியிருப்பாங்க, திருத்தங்கள் எண்ணம் சொல் செயல்களிலே மலர்ந்து வரும்.
வாழ்க்கையில் எனக்கு எங்கெல்லாம் சிக்கல் இருக்கோ, எதிலெல்லாம் பிரச்சனை இருக்கோ அத்தனையுமே இன்னொருத்தர் மாறுவதற்காக அல்ல, நான் என்னை திருத்துவதற்கு. என்னோட எண்ணம், சொல், செயல்ல அது எப்படி வருமா? மலர்ந்து வருங்கிறார். எப்ப? ஆன்மீக உணர்வோடு நாம் வாழ்ந்தால், ஆன்மீக தானியக்க நிலையில் வாழ்ந்தால் அங்க ஒரு சிக்கல் இருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்த வார்த்தை சொல்றாரு, செருக்கு ஒழித்து தான் அடங்கி தெய்வ நிலை எங்கும் எதிலும் திருவருளின் காட்சியாம் திருப்புங்கள் உட்புறமாய் பாடலை முடிக்கிறார். திருப்புங்கள் திருப்புங்கள் உட்புறமாய் அப்படின்னு அதுல சொல்றார். இப்போ அப்படி என்றால் நாம ஆன்மீக தானியங்கி நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நாம எப்படி இதை நாம வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? அப்போ அந்த ஆன்மீக தானியங்கி நிலைனா என்னன்னு புரிஞ்சிடுச்சு. மகரிஷி அவர்கள் எதற்காக அதை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நாம் அந்த ஆன்மீக தானியங்கி நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அதுதான் இப்ப நம்ம பார்க்கணும். என்னுடைய பிட்டு பேப்பர் இருக்கு. ஓகே, இப்போ 10 அறிகுறிகள் அப்படின்னு நாம பார்த்தோம். அந்த வரிசையா அந்த 10 அறிகுறிகள் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகள் எப்படி கண்டுபிடிப்பதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணத்தை நாம புரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்வோம். மத்தியான சாப்பாடு வீட்டம்மா சமைச்சு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஏம்மா இந்த சுரைக்காய் கூட்டில் உப்பு ரொம்ப அதிகமாக இருக்க அப்படின்னு அவர் கேட்கார். அந்த அம்மா அதுக்கு பதில் சொல்கிறாங்க, உப்பு சரியாக தான் இருக்குது, காய் தான் குறைஞ்சி போச்சு. காயை நிறைய வாங்குங்க நிறைய வாங்குங்கன்னு எத்தனை தடவை சொல்கிறது? கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துடுறீங்க, அப்போ எப்படி அது உப்பு இதாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு உடனே ஒரு எரிச்சலோ கோபமோ இல்லை ஒரு துன்ப உணர்வோ இல்லை அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டையோ நாம் ஸ்டார்ட் பண்ணுகிறோம் என்றால் நான் ஆன்மீக தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முதல் அடையாளம். எந்த இடத்துல நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையோ அந்த இடத்திலே நான் பொறுமையை இழந்து ஒரு துன்ப உணர்வாக நான் உணர்ந்து அதை ஏதோ ஒரு செயலை செய்கிறேன் என்றால் இந்த இடத்துல ஆன்மீகம் உணர்வு என்றால் என்ன? எல்லாம் இறைநிலை. அப்போ அந்த அம்மா ஏன் அந்த பதிலை சொல்லியிருக்காங்க? இறைநிலைதான் அறிவாக இருந்து கொண்டு அந்த அம்மாவை இப்படி செஞ்சது. முதல் விஷயம், எவ்வளவு சுரைக்காய் எடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த உப்பு போடணும், போடலை. அதுவும் அந்த அறிவு தான் அதை செய்ய சொல்லி இருக்கிறது. ரெண்டாவது, இப்ப கேட்கும் போதாவது ஆமாங்க கொஞ்சம் கூடி போச்சுன்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த இறைநிலை அந்த அம்மா அறிவை எப்படி செய்ய சொல்லுது? நீ இப்படி சொல்லுன்னு சொல்லியிருக்கு. இதுதான் உண்மையா ஆன்மா. இந்த உணர்வு என்கிட்ட இல்லைன்னா தன்முனைப்பு வந்து விடுகிறது. இறை மறதி என்று சொல்லியிருப்பார்கள். இந்த இடத்துல இந்த அம்மாட்ட அறிவு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு நாம பேசுறோம்னு சொன்னால் இந்த இடத்துல நாம ஆன்மீக தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் விஷயம். இத மகரிஷி அவர்கள் எல்லாருக்கும் இதுதான் இயல்புன்னு சொல்லிட்டார். அப்ப நாம வாழ்க்கை முழுவதும் இல்லை, வாழ்க்கையில இந்த ஆன்மீக தானியக்க நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் டிசைன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதாவது மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, அறிவு உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது இயல்பு, அத அறிவால் உணர்ச்சிகளை வெல்வது உயர்வு. இந்த உயரணும்னு சொன்னால் முதல்ல உணர்ச்சிகளுக்கு அடிமை. கூட்ட வாயில வச்ச உடனே செம உப்பு, ஒரு துன்ப உணர்வு. இந்த உணர்ச்சிகளுக்கு அறிவு அடிமையாகி விட்டது. அந்த அம்மா இறைநிலைங்கிறத மறந்து போச்சு, திட்டோம். அப்ப இதுதான் இயல்புங்கிறாரு. அப்ப நாம பிறந்ததிலிருந்து மனிதன் என்பவன் நம்மிடம் இருக்கிற விலங்கின பதிவுகளினால் உணர்ச்சிகளுக்கு அடிமையாவான். அப்ப அவன் ஸ்பிரிச்சுவல் ஆட்டோ பைலட்ல ஆன்மீக தானியங்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனா இதுல இருந்து வெளியில வந்தா தான் நிம்மதி. இல்ல புதுசா பாவங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். அப்ப வாழ்க்கையில சிக்கல் மேல சிக்கல் வர ஆரம்பித்து விடுகிறது. ஏற்கனவே செய்த தவறிற்கான தண்டனையை துன்பமாக அனுபவிக்கும் பொழுது மீண்டும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த தானியக்க நிலையிலிருந்து விடுபட்டே ஆக வேண்டும். இல்லாட்டி நாம தானியக்க மோடு, ஆட்டோ மோடுக்கு போயிருப்போம். ஆட்டோ மோடு போன உடனே உள்ள இருக்கிற விலங்கின பதிவுகள் அத்தனையும் மீண்டும் தவறு செய்ய தூண்டி விடுகிறது. இது முதல் விஷயம்.
தன்முனைப்பு வந்து விடுகிறது. உடனே நாம எரிச்சப்படுறோம், கோபப்படுறோம், எதிர்த்து பேசுறோம், மறுத்து பேசுறோம், குறை சொல்றோம், குற்றம் சொல்றோம், அதிகாரம் செய்றோம், கட்டளை இடுறோம், வற்புறுத்துகிறோம். ஒன்றும் இல்லைன்னா நானே புலம்பிக்குவேன், அழுதுக்குவேன், வருத்தப்படுவேன், கவலைப்படுவேன், பயப்படுவேன். இதுல எதை செஞ்சாலும் சரி அந்த இடத்துல ஆன்மீக தானியக்க நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது அடையாளம், எதை செய்யும் பொழுதும் அதை ஒரு சடங்கு மாதிரி செய்யும். மகராசனை செய்ய சொன்னாங்களா, ஓகே டப்ப டப்ப டப்பான்னு பண்ணி முடிச்சிட்டேன். எந்த இது பண்ண மனசு அந்த இடத்துல இல்லை. மனசு ஏறதையோ செஞ்சு மத்தியானம் எங்கே போகணும், எதை சாப்பிடணும், இன்னைக்கு ஈவினிங்கில் அவர் வந்தோடனே அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இல்லை கத்திரிக்காய் இருக்கா, என்ன குழம்பு வைக்கலாம், மனசுல ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் மகராசனை முடிச்சுட்டு மூச்சு பயிற்சி முடிச்சுட்டேன், தவத்திலேயே ஏகப்பட்ட எண்ணங்கள் லண்டன்ல போய் ஒரு படத்தை எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தானியக்க நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக எதை செய்தாலும் சடங்கு முறையாக செய்து கொண்டிருக்கிறோமா. டீயை குடிச்சா கூட இது ரெண்டாவது அடையாளம். இது நம்ம தினசரி வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கணும். ஒரு தடவை ஒய்ஃப்ட ஏமா ஜிமிக்கி சூப்பரா இருக்கு, போட்டு 3 நாள் ஆச்சு இப்பதான் பாத்தீங்களான்ட்டாங்க. அப்போ ஒய்ஃபை பார்க்கும் போதெல்லாம் நான் ஆன்மீக தானியங்க நிலையில் இருந்திருக்கிறேன், ஃபுல் அட்டென்ஷன்ல இல்லை. அதனால அவங்க போட்டு 3 நாளா ஒய்ஃபை டெய்லி பார்த்துருக்கேன், ஆனால் அந்த ஜிமிக்கு மாறுபட்டு இருக்குங்கிறது என் கண்ணுக்கு தெரியல. அப்போ ஆட்டோ மோட்ல நான் இருந்திருக்கிறேன். இது சடங்கு முறையாக செய்கிறோமா. ரெண்டாவது. மூணாவது விஷயம், வாழ்க்கையில காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சந்தோஷமாகவும் இல்லை, சோகமாகவும் இல்லை, எதுலையும் பெருசா ஆர்வமும் இல்லை. பையன் மேத்ஸ்ல 100க்கு 100 வாங்கியிருக்கேங்கிறான், ஓகே, அப்படி ஒரு மகத்துல ஒரு சந்தோஷம் இல்லாம, ஒரு பூரிப்பு இல்லாம, ஒரு ஆர்வம் இல்லாம ஓகே அப்படின்னு சொல்றார் என்றால் கண்டிப்பாக அவர் தானியக்க மோடில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு ரியாக்ஷனும் இல்லை என்றால், சோகமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, ஒரு ஆர்வமும் இல்லை, மோட்டிவேஷனும் இல்லாம ஏதோ எந்திரிக்கும், சாப்பிடுவோம், ஆஃபீஸ் போகிறோம், வரணும், மறுபடியும் சாப்பிடணும், கொஞ்ச நேரம் டிவியை பார்க்கணும், அப்புறம் தூங்கிடணும், அப்புறம் மறுநாள் ஆடு மாடும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு மெக்கானிக்கலாக என் வாழ்க்கை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எதிரையும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஆன்மீக தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாலாவது விஷயம், வீட்டுக்காரரை கேட்காரு, ஏம்மா ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி சொல்கிறார், கூப்பிட்டு, பைக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துட்டேன், இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அவர் உடனே அந்த அம்மா பதிலுக்கு, எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது உங்களுக்கு, ஃபோனை கூட உங்களுக்கு ஒழுங்காக எடுக்க முடியாதா, எத்தனை மணிக்கு வந்து சேருவீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்க ஸ்பிரிச்சுவல் ஆட்டோ பைலட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அவர் என்ன, யார் நம்மிடம் பேசினாலும் அவர் பேசுவதற்கு பதில் சொல்லாமல் மறுவினை, எதிர்வினை, நான் ஒன்றை பேசுவேன், அவங்க பேசுறதுக்கு நான் கேட்கறதுக்கோ பதில் சொல்றதுக்கோ அக்னாலேஜ் பண்றதுக்கோ அது சம்பந்தமா இல்லாம என் மனசுல என்ன, எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை தடவை ஃபோன் பண்ண, ஏன் ஃபோன் எடுக்கல, அவர் விழுந்தாரா, இருக்காரா, கால் உடஞ்சிருக்கா, ஐசியூல இருக்கா, முதல்ல கேட்கவே தயாரா இல்லை. அப்படியே ஒருவேளை கேட்டிருந்தாலும் இவர்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார். அதாவது பதில் சொல்லாமல் எதிர்வினை ஆற்றுகிறோம். வீட்டம்மா ஏதோ ஒன்று சொல்றாங்க, உடனே அதுக்கு சொல்யூஷன் சொல்றோம்னா எதிர்வினை ஆற்றுகிறோம். முழுமையாக கவனிக்கவே இல்லை என்றால் நான் தானியங்க மோடுல, இயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த விஷயம், தினசரி வாழ்க்கையில பயங்கர பிஸி, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் துணியை போடணும், அதை போடணும், ஆஃபீஸ்க்கு அங்கே போகணும், இதை பண்ணணும், வேலையும் பார்க்கணும், குழந்தையை பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், இப்படி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவ்வளவு பிஸியாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை, நிறைவு இல்லை என்றால் கண்டிப்பாக அங்கேயும் நாம ஸ்பிரிச்சுவல் ஆட்டோ பைலட்ல, அதாவது ஆன்மீக தானியக்கி நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆறாவது விஷயம், எங்க டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு டிவியை பார்க்குறீங்க, 2 மணி நேரம் டிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு பதிலாக பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கான், பூங்கா இருக்கான், வாங்க நம்ம எல்லாரும் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வருவேன் அப்படின்னு வீட்டம்மா சொல்லும்போது மாதிரி இங்கே பார்த்துட்டு இருப்போம். யார் யார் எதை தினசரி ரொட்டீனாக பழக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை விட்டு அவர்கள் வெளியே வர விரும்பவில்லை, புதுமையை விரும்பவில்லை என்றால் அவர்கள் தானியங்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதுமையை விரும்பவில்லை என்றால் எப்பவும் சோஃபா இந்த ஓரத்தில் இருக்கும், வீட்டம்மா ஏன் இதை போய் மாற்ற, நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் புதுமையை விரும்பவில்லை, அவர்களும் ஸ்பிரிச்சுவல் ஆட்டோ பைலட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழாவது விஷயம், என்னை பற்றி நான் யோசிக்காம மற்றவங்களுக்காகவே வேலை செய்துட்டு இருக்கேன். நான் எக்ஸசைஸ் வீட்டம்மா நிறைய பாருங்க, பெண்கள் வீட்டம்மா கணவனுக்கு உடம்பு சரியில்லை அவ்வளோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு கால் வலிக்கும், அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை, அவர்களும் ஸ்பிரிச்சுவல் ஆட்டோ பைலட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எட்டாவது விஷயம், மகரிஷி அறிவதனின் வேகம் இன்று மனிதனுக்கு அதிகரித்தும், அதாவது அவங்க அன்னன்னைக்கு பிரச்சனையை தீர்ப்பதில் தான் அறிவு செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். குவாலிட்டி டைம்,
வீட்டில் மனைவியோடு அல்லது கணவனோடு குழந்தைகளோடு ஒரு டெய்லி 1 மணி நேரம் 1/2 மணி நேரமாவது உட்கார்ந்து எந்த கடைக்கு போகலாம் எந்த வீட்டுக்கு போகலாம் என்பதற்கு பதிலாக மனசார அவர்கள் மனசுல ஏற்பட்ட இன்பத்தையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கேட்டு 2 பேரும் டெய்லி ஒரு 4 தடவையாவது சிரிச்சிருக்கிறார்களா? அப்படி ஒரு குவாலிட்டி டைமை அவர்கள் ஒதுக்கவில்லை, செய்யவில்லை என்றால் அவர்களும் ஆன்மீக தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 9வது விஷயம், வாழ்க்கையில ஒரு பெரிய ஊக்கத்தை தராமல், எப்படி சார் இருக்கீங்க? இருக்கேன் சார், போகுது சார், என்ன சார் இது, இந்த ஊர்ல எவன் சார் நல்லா இருக்க முடியும், எக்ஸலண்டா இருக்கேன், சிறப்பா இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை வரலையா, அவர்களும் தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 10வது விஷயம், நேத்தை விட இன்னைக்கு முன்னேறி பணத்துல, பொருள்ல, சுகத்துல, சந்தோஷத்துல, உறவுல, தொழில்ல, பதவியில, என்னுடைய படிப்புல, என்னுடைய திறமையில முன்னேறலையா, அங்க ஏதோ ஒரு தடை இருக்கிறதா, நான் தானியங்க நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஆன்மீக தானியக்க நிலையில் வாழ்ந்தால் இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அப்போ ரொம்ப ஆபத்துன்னு மேலை நாட்டு அறிஞர்கள் சொன்னாங்கன்னு முதலையே பார்த்தோம். அப்போ உண்மையிலேயே ரொம்ப ஆபத்து தானான்னு இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா வீட்டம்மா ஏதோ சொன்னோன்னா கோவம் வந்துச்சு, எரிச்சல் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. ஆன்மீக நான் தானியக்க நிலையில் ஆட்டோ மோடில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். புதுசாக பாவத்தை செய்கிறேன்னு அர்த்தம். ஏன் துன்பம் கூட அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல் வருது, அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து அங்கே இருக்கிறது. என்ன ஒரு வித்தியாசம், மகரிஷி விளக்கங்களை தெரிஞ்ச அப்புறம்தான் அதனுடைய உண்மையான புரிதல் நமக்கு கிடைக்கிறது. இல்லான்னு இதில் என்ன சார், கத்திரிக்காய் வாங்க போகும்போது பக்கத்தில் என்ன இருக்குன்னு நான் ஏன் பார்க்கணும் தானே எனக்கு தோணும். அப்போ நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். அப்போ அதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குங்கிறது நமக்கு முக்கியம். இதற்கு நாம் வெளியில வருவதற்கு என்ன செய்யணும்? ஆட்டோ மோடில் இருக்கிறத எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்றது? அந்த சுவிட்ச் எங்க இருக்கு? மகரிஷி அவர்கள் அந்த சுவிட்சையும் கொடுத்துருக்காரு. அந்த சுவிட்சை எப்படி ஆன் பண்ணுங்கிற டெக்னிக்கை நமக்கு கொடுத்துருக்காரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சுவிட்சை ஆட்டோவில் போயிட்டு இருக்கியா, நோ மேனுவல போடு, நான் டிசைட் பண்ணுவேன், என் வாழ்க்கையை நான் உருவாக்க போகிறேன். அழகான அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கை என்பது யாருக்கும் தானாக அமையாது, நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் தான் உருவாக்க வேண்டும் என்றால் அந்த சுவிட்ச் என் கையில் இருக்கும். அந்த சுவிட்ச் என் கையில இல்லை என்றால் ஆட்டோ மோடுல எல்லாம் போய்கிட்டு. அப்போ இதை செய்வதற்கு நாம என்ன செய்யணும்? இப்போ அதை என்ன செய்யணுங்கிற ஒரு 3 வழிமுறைகள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம். வீட்டுக்காரரு வீட்டுக்கு வந்தோன்னே கேட்குறாரு, ஏம்மா என்ன சாப்பாடு நைட்டு ஞாயிற்றுக்கிழமையில என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும் போதே ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணால் நல்லா இருக்குமேங்கிற ஒரு அர்த்தத்தில் கேட்குறாரு. எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை உப்புமா அது இருந்துச்சு அந்த இதில் அவர் ஆல்ரெடி அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு நல்ல சாப்பாடாக பண்ணா, இன்னைக்கும் தோசை தானா இட்லி தானா உப்புமா தானான்ட்டு அப்படி கேட்குற ஒரு பார்ட்டி இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்குறாரு ஒரு 6 மணிக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணி பண்ண போகிறேன், பண்ணிட்டு இருக்கேன். முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், உருளைக்கிழங்க போட்டிருக்கேன், வேர்க்கடலையை போட்டிருக்கேன், மிளகாத்தல் போட்டிருக்கேன், பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், கொத்தமல்லி போட்டிருக்கேன், எல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணி பண்ணிட்டு இருக்கேங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்போ முடிஞ்சிடும், வந்தோடனே தாரேன்ட்டார். சரி ரைட்டு. அந்த அம்மா பிளேட்டில் வச்சு அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பார்த்துமா அது அவருக்கு அந்த எடுத்துட்டு கொண்டு வரும்பொழுதே மணக்குதுமா, வா சூப்பர்மா, நீ தாம்மா பெஸ்ட் ஒய்ஃப், நான் எனக்கு பெரிய வரம் அது நீ கிடைச்சது அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காரு. என்ன நல்லது செய்கிறாங்க, ஓகே ஃபைன். இப்போ தட்டில் வந்து பார்த்த உடனே இவருக்கு ஒரு 1000 வாட்ஸ் பல்பில் ஷாக்கு கொடுத்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கோபம் அல்லது ஒரு ஒரு ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்ன பார்த்தாரு தட்டை, ஏண்டி இது பிரியாணியாது அப்படின்னாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே, ரவா பிரியாணிங்க, நான் உப்புமான்னு சொன்னால் அப்செட்டாக இருப்பீங்க, என்ன ரைஸுக்கு பதிலாக ரவையை போட்டிருக்கேன், ஆனால் அது பிரியாணியில் போடுற அத்தனையும் அதில் போட்டிருக்கேன். அட பாவி. இப்போ இது எப்படியோ ரவை உப்புமான்னு சொன்னால் அப்செட் ஆயிடுறாரு, அதை பிரியாணின்னு சொல்லிட்டு அதில் உப்புமாவையே கிண்டிட்டு இது ரவை பிரியாணின்னு வந்து கொடுத்த பிறகு சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 நிமிஷம் சந்தோஷமாக இருந்திருக்காரு, அந்த 10 நிமிஷம் சாப்பாடு வர்ற வரைக்கும். இப்போ அதே போல் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பிரிச்சுவல் ஆட்டோ பைலட், அதாவது ஆன்மீக தானியக்க நிலை என்று. இதை பற்றி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மகரிஷி அவர்கள் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அதை உப்புமாவை பிரியாணின்னு சொல்லி இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே அது உப்புமா தான்.
மகரிஷி அவர்கள் இந்த ஆன்மீக தானியக்க நிலை என்றால் என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. என்னன்னு கேட்டா, இந்த ஆன்மீக தானியக்க நிலை என்பது கிட்டத்தட்ட ஒரு 75% அல்லது 80% இல்லை 100% கூட சில கேஸ்ல இருக்கலாம். அதை டைரக்டா நான் புரிந்து கொண்டதை வச்சு சொல்றேன். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பழக்கத்தின்படி வாழ்கிறோம் என்றால் தானியங்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். விளக்கத்தின்படி நான் வாழ்கிறேன் என்றால் சுவிட்சை ஆஃப் பண்ணியாச்சுன்னு அர்த்தம், திருப்பிட்டேன்னு அர்த்தம். இப்ப மனிதன் என்பவன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடுபவன் அப்படின்னு மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தானியக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா அதை மாற்றணும்னு நினைக்கிறான், மாற்ற முடியாம போராடிக்கிட்டு இருக்கான். கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான், முடிவும் பண்ணிட்டான், ஆனா கோபம் வந்துடுச்சு, சுவிட்சை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஆன்மீக தானியக்க நிலை என்பது பழக்கத்தின் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு உப்புமா தான், நான் தான் பிரியாணி மாதிரி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நீங்க நெட்ல போனீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஆட்டோ பைலட் நூற்றுக்கணக்கான வெப்சைட் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு ஏதோ வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா மகரிஷி சூப்பரா சுவிட்சை மாத்திர அந்த சுவிட்சையே நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்ப நாம அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் இங்க வந்துடலாம். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு நாம என்ன பண்ண வேண்டும்? பழக்கத்திலிருந்து விடுபட்டு விளக்கத்தின்படி நான் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எப்போதும் போல பல்ல தேய்க்கிறோம், எப்போதும் போல வீட்டை விட்டு வெளியில போகும்போது சப்பலை போட்டுக்கிறோம், இல்லை வந்த உடனே சப்பலை கலட்டுறோம், எல்லாம் கரெக்ட். இதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்தால் நமக்கு இப்போ உங்களை எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் என்ன செய்யணும்னு. பழக்கத்திலிருந்து விடுபட்டு விளக்கத்தின்படி வாழ வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பழக்கத்தின்படி வாழ்வது, அதாவது இந்த ஆட்டோ பைலட்ல மோட்ல வாழ்வது, தானியக்க நிலையில் ஆன்மீக தானியக்க நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதுதான் மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மயக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னன்னே எனக்கு தெரியல, ஒய்ஃப் இப்படி பதில் சொல்றாங்களேங்கிறது என் கண்ணுக்கு தெரியுது, ஆனா உண்மையிலே அது மாயை, அது உண்மையிலே நான் தவறாக புரிந்திருக்கிறேன், அந்த இறைவனை மறந்து விட்டேன், ஆன்மீகம் என்ற உணர்வு என்னிடம் இல்லை, அறிவு அந்த உணர்ச்சிகளுக்கு மயங்கி விட்டது. அதனால் அது ஏன் அப்படின்னா பழக்கத்தில் இருக்கு. நான் மட்டும் இல்லை, விலங்கினத்துல இருந்து ஆரம்பிச்சு எங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா எல்லாம் செய்தது அத்தனையும் என்னிடம் இருப்பதினால் கருமையத்துல ஸ்ட்ராங்கா பதிஞ்சதுனால ஆட்டோ மோடுல தான் அது இருக்கிறது. பழக்கத்தின்படி அந்த இடத்துல எனக்கு எரிச்சல் கோபம் வந்து விடுது. அப்ப இதை நம்ம விளக்கத்தின்படி வாழ மாத்தணும். என்ன பண்ணணும்? முதல் டெக்னிக் சுவிட்ச். டைரக்டா சுவிட்சை மாத்திட்டாரு மகரிஷி. எப்படி சுவிட்சை மாத்துறதுக்கு டெக்னிக் கொடுத்திருக்காரு? இந்த பழக்கத்தின்படி நான் ஒரு செயலை செய்கிறேன் என்றால் முதல்ல வீட்டம்மா உப்பு ஜாஸ்தி, உப்புலாம் கரெக்டாக தான் இருக்கு, சுரைக்காதான் கம்மி அப்படின்னு சொன்ன உடனேயே அறிவு இருக்கான்னு கேட்கணும்னு ஒரு எண்ணம் வருகிறது. அப்புறம் பேசிடுறாரு. இந்த எண்ணம் எங்கேருந்து வருது? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம உடல்ல எண்ணத்தின் பிறப்பிடம் எது என்றால் மூலாதாரத்தில் இருக்கிற கருமையம். அங்கேருந்து தான் எண்ணம் எனக்கு வருகிறது. கருமையத்தில் இருக்கிற பதிவு, அந்த ஜீவகாந்த அலை அறிவு இருக்கான்னு இப்ப கேளுன்னு அந்த எண்ணத்தை எடுத்துட்டு மூளை வழியாக வந்த உடனே அறிவு இருக்கான்னு நம்ம அந்த வார்த்தையை விட்டுறோம். அப்ப எண்ணத்தின் பிறப்பிடம் எது? கருமையம். ஆனா கருமையத்திலிருந்து வந்துருதுக்கு அப்படின்னா ஆட்டோ மோட்ல இருக்கேன்னு அர்த்தம். கருமையத்திலிருந்து எண்ணம் வரக்கூடாது, அதை கட் பண்ணணும், சுவிட்சை மாற்றணும். அதுக்கு தான் மகரிஷி அவர்கள் கொடுத்துக்கிற டெக்னிக்கு நெற்றியில் உச்சியில் ஞாபகமாய் இரு. இப்ப நாம நெற்றியில புருவ மத்தியில எண்ணத்தை கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாலேயே கருமையத்திலிருந்து வர்ற எண்ணம் சொல்லும் அறிவு இருக்கான்னு கேளுன்னு சொல்லும். ஆகாமிய கர்மம் ஏன் இதையே நான் இப்ப கேட்கணும்? கேட்டா புதுசா ஒரு பாவத்தை செய்யறோம். ஆமா அவங்க வேணும்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஆமா என் பாஸ் பூரா 10 வருஷமா அந்த கம்பெனில வேலை பார்க்குறேன், பாஸ் கேட்ட ரிப்போர்ட்டை என்னைக்குமே நான் கொடுத்ததே இல்லை, மாத்தி மாத்தி கொடுத்துருக்கேன். அவர் என்ன கேட்காரோ அதுக்கு எதிர்ப்பதமா இல்லை அதில் ஒரு கொஞ்சம் குளறுபடி பண்ணி அவருக்கே புரியாத அளவுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கேன். அப்போ இயற்கை என்ன செய்யுது? இறைநிலை, நீ அங்கே இப்படி பண்ணுறல, உனக்குன்னு ஆப்பு வைக்கிறதுக்கு வீட்டமாக தான் உனக்கு லாய்க்கு, இதுதான் பதில், இதுதான் நீ சாப்பிடணும். அப்போ செயலுக்கேற்ற ஒரு விளைவை கொடுக்கிறது. இந்த இடத்துல உட்கார உட்கார மனதை செலுத்த செலுத்த ஆகாமிய கர்மம் என் கட்டுப்பாட்டில் வருகிறது. இங்கே தான் அந்த ஆட்டோ பைலட் மோட நான் மாற்றி விட்டேன். இப்போ என் கையில் இருக்கு, நான் இப்போ என்ன செய்யணும் என்பது. ஆட்டோ மோடில் இருந்தாலும் இது நாம செய்ய வேண்டிய முதல் டெக்னிக், முதல் மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு,
மனம் 10 படிநிலைகளில் இயங்குகிறது என்று மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். நமக்கே தெரியும். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம். இந்த 7 படிநிலைகள். இது பழக்கத்தின்படி மனசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு டீ குடித்தாலும் சரி, பேசினாலும் சரி, ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட சொல்லும் போதும் சரி, மனம் எந்த இடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த 7 படிநிலை எங்கே இருந்தாலும் சரி, நான் ஆட்டோ மோடில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன், இது ஆபத்தானது. அப்போ 8வது படி, 9வது படிநிலை, 10வது படிநிலை சொல்லியிருப்பாங்க, ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று. அப்ப நாம எதை செய்தாலும் சரி, ஒரு விழிப்பு நிலை, இதுக்கு பேர் விழிப்பு நிலை. பல்ல தேய்க்கும் போது விழிப்பு நிலையில நான் இருக்கிறேன்னா எதை எடுத்திருக்கேன்? பல்லு பொடி தானா? ஓ இதுதான் பேஸ்டா? ஓகே, எவ்வளவு இருக்கும்? முக்காவாசி கடையா போச்சு. அப்போ அடுத்த தடவை கடைக்கு போகும்போது இன்னொரு பேஸ்ட்டை வாங்கணும். அந்த இடத்துல ஒரு சிந்தனை வந்துடும். இப்போ ஆக வாழ்க்கையில சிக்கல் குறைய ஆரம்பிச்சிடும். வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை வந்ததுக்கு அப்புறம் பல்பொடி இல்லைன்னு பேஸ்ட் காலையா போச்சுன்னு அப்ப சுத்துறது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஆக்ஷன் எடுக்கிறது எவ்வளவு பிரச்சனை. ஆக நாம ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இந்த 3 நிலையில் என் மனம் இயங்குமானால் ஆட்டோ மோடுல இல்ல, விழிப்பு நிலையில் நான் டிசைட் பண்ற என்ன செய்யணும், இதை செய்தால் என்ன விளைவு நடக்கும் என்பதை யோசித்து பார்த்து என் செயலை செய்யக்கூடிய தகமை எனக்கு கிடைத்து விடுகிறது. இது 2வது விஷயம். 3வது விஷயம், இதை செய்யணும்னாலும் அயரா விழிப்பு நிலையில் இருக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. இதுதான் மயக்க நிலை. விழிப்பு நிலைன்னா என்னுடைய மன அலைச்சூழலை 14க்கு கீழே வச்சிருக்கணும். அலைச்சூழல் எப்பொழுதும் மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும் 14க்கு கீழே இல்லை, எப்பொழுதும் என்னுடைய மன அலைச்சூழல் 14க்கு கீழே இருக்கிறது என்றால், தவம் செய்யும் போதும் இருக்கிறது, அதற்கு அப்புறமும் இருக்கிறது என்றால் இந்த பிரச்சனை வராது. ஆட்டோ பைலட்ல போக மாட்டோம், தானியங்கி நிலையில போக மாட்டோம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த 3ஐயும் கணித்து கொண்டு இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு விழிப்பு நிலை எனக்கு வந்துவிடும். இந்த இடத்துல அந்த ஆட்டோ மோடு தானியங்கி நிலையை ஆஃப் பண்ணிட்டோம், அது என்னுடைய செயல்களை, என்னுடைய முடிவை பாதிக்காது. அப்ப இந்த இடத்துல அயரா விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் என்னுடைய மன அலைச்சூழல் 14க்கு கீழே வைக்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை தவம் செய்து மௌனம் இருந்து அதை நம்ம குறைத்து எப்பொழுதும் குறைவாக வைத்திருப்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும். இது அந்த 3 வழிமுறைகள். இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம், ஆட்டோ பைலட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஆன்மீக ஆட்டோ பைலட்டுங்கிறது வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. எதை செய்தாலும் அந்த இறை உணர்வோடு என்னுடைய கடமையை செய்கிறேனா, விழிப்பு நிலையில் இருந்து அந்த கடமையை செய்கிறேனா, அதுக்கு ஒரு 10 இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம். நம்மக்கிட்ட இருக்க அந்த அடையாளங்கள். முதல்ல உணர்ச்சி வயப்படுற நிலை. நம்ம ஒரு புதுசாக எதிர்த்து பேசிட்டோம், துன்பம் கொடுத்துட்டோம், இல்லை துன்பமாக உணர்ந்துட்டோம்னாலேயே முதல் இண்டிகேஷன்லேயே நம்ம இதை சரி செய்தாலே போதும், இந்த மோடுக்கு போயிடலாம். அப்போ இதிலிருந்து வெளியில் வருவதற்கு மகரிஷி 3 டெக்னிக். நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, இதை செய்ய, இது 2வது ஆராய்ச்சி, தெளிவு, முடிவில் மனம் இயங்க வேண்டும். 3வது மன அலைச்சூழலை 14க்கு கீழே குறைச்சிருக்கணும். இந்த 3 இதெல்லாம் செய்ய 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 இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம், மன விரிவு கிடைக்கும். இந்த துரியாதயத்தில் செய்கிறோம், பஞ்சபூத நவக்கிரகத்தில் செய்கிறோம், மன விரிவு கிடைக்க 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 என்னுடைய அறிவு பேரறிவு நிலைக்கு உயர ஆரம்பிச்சிடும். என்னுடைய அறிவு பேரறிவு நிலைக்கு உயர 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 இறைநிலை எதனால் இப்பொழுது இந்த ஒரு விளைவை கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிற அளவுக்கு கடவுள் யோசிச்சு எதை செய்கிறாரோ அந்த அளவுக்கு என் அறிவுக்கு அங்கே புலப்படும். அந்த நிலைக்கு என்னுடைய அறிவை நான் உயர்த்த 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 ஆன்மீக தானியங்கி நிலை என்பது எனக்கு நல்லதாக அமைந்துவிடும். அங்கு அதனால் ஆபத்து எனக்கு வராது. ஏன்னா மகரிஷி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாம இந்த நிலைக்கு போக 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 அறம் இயல்பாக மலர்ந்து விடும் அப்படின்னு ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள். இயல்பாக மலர்கிறது. முதல்ல என்ன நடக்குது, இயல்பாகவே அறிவு உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி கோபம் வந்துடுச்சு. ஆனா இதை செய்ய செய்ய அறம் இயல்பாக மலர்கிறது என்றால் நானும் துன்பம் எடுக்க மாட்டேன், யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், என் கடமையை செய்வேன், முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு உதவி செய்வேன். இது இயல்பாக வர ஆரம்பித்து விட்டது என்றால் நான் போட்டு ஒரு சுவிட்சை மாற்றணும், அதை பண்ணணும், இதை எதுவுமே தேவையில்லை. மகரிஷி அவர்கள் ஆட்டோ மோட், அவன் எப்பொழுதுமே 24 மணி நேரமும் நம்மளை மாதிரி இந்த தேவையில்லை அவர்களுக்கு.
இயல்பாகவே அவர்கள் ஒரு தெய்வீக தன்மையோடு அன்பும் கருணையுமாக அத்தனையும் பார்க்கிறார்கள். ஏன்னா மகரிஷிட்ட அந்த ஆலியார்ல சொல்லியிருப்பாங்க, ஆலியார்ல நம்ம நிறைய கேட்டிருப்போமே, இந்த குரங்கு வந்து அங்க வந்திருக்கிற அன்பர்கள்ட்ட எல்லாம் சாப்பாடை புடுங்குதுன்னு, அதுக்கு என்ன செய்யலாம் சாமின்னு கேட்டிருக்காங்களே. அப்போ மகரிஷி என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? நீங்க குரங்கு வாழ்ற இடத்த உட்கார்ந்துக்கிட்டு குரங்க குறை சொல்றீங்களான்னு கேட்டிருப்பாங்க. எப்படி யோசிக்கிறாங்க? அந்த அளவுக்கு யோசிச்சுட்டா எங்கேயும் யாருக்கும் நாம துன்பத்தை கொடுக்க மாட்டோம். முடிந்த அளவு துன்பத்தை போக்குறதுக்கு உதவி செய்வோம். இதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. இந்த ஒரு தகமை பழக்கமாக ஆக வேண்டும், வழக்கமாக மாற வேண்டும். அப்படி மாறிட்டுனா அதுவும் ஸ்பிரிச்சுவல் ஆட்டோ பைலட் தான், ஆன்மீக தானியங்க நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வாழும் வரை இந்த பயிற்சிகளை செய்து அந்த நிலையை, அதாவது இயல்பாகவே அன்பும் கருணையும் என்னுடைய எண்ணம் சொல் செயலில் 24 மணி நேரமும் இருக்க வைப்பதற்காகவே மகரிஷி அவர்கள் நமக்கு துரியாதீத தவம், இறைநிலை தவம், அந்த அகத்தாய்வு பயிற்சிகள் அத்தனையும் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் ஒவ்வொருவரும் அடைய எல்லாம் உள்ள இறையொருளையும் குருவர்களையும் வேண்டி வாழ்த்தி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை பாராட்டி இதை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக பவுன் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இப்ப ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க கருமையத்துல அந்த பதிவு தான் டக்குன்னு நம்ம ஒய்ஃப் ஏதாவது சொன்னா எடுத்து காட்டுது அந்த கருமையத்தோட பதிவுகள் அப்படின்ட்டு. இது நீங்க ஏர்லி ஸ்பீச்ல மெமரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த நடுமனத்துல இருக்க மெமரி தான் டக்குன்னு எடுத்துக்காட்டு. எனக்கு இன்னொரு கேள்விங்க, அதாவது கற்பனைன்றது அது மனதோட ஒரு வேலையா? கற்பனை ஏன் கற்பனையா வருது? அதாவது அந்த அந்த ஒரு பதிவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன், நீங்க ப்ளூடிக் படிச்சுட்டு எனக்கு ரிப்ளை அனுப்பல. அப்ப என்னோட மெமரியில பதிவுகள்ல இருக்கு ப்ளூடிக் வந்தா மெசேஜ் ரிப்ளை அனுப்பணும் அப்படின்ட்டு. ஆனா ப்ளூடிக் பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பலன்னா ஆகா இவர் எதுக்கு நமக்கு மெசேஜ் அனுப்பல அப்படின்ட்டு ஒரு கற்பனை வருது. ஒருவேளை நம்ம திருப்பி திருப்பி கேட்ட கேள்வியே கேட்கறதுனால இவர் மெசேஜ் அனுப்பலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் ஐயா நிறைய வேலையா இருப்பாங்க அதனால ரிப்ளை அனுப்பல அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷன் வரும். அந்த பதிவுகளும் கற்பனை பத்தினதுங்க என்னோட கேள்வி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மெமரி அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்கிறீங்க. எல்லாம் ஒன்று தான். ஏன்னா மெமரிங்கிறது என்ன? எங்கேயோ ஒரு இடத்துல பதிஞ்சிருக்கு, அதை ஞாபகப்படுத்துறது. மனம் செய்கிறது 2 வேலை. கருமையத்தில் பதிஞ்சிருக்கும், பதிய வைக்கிறது அதனுடைய வேலை. விரித்து காட்டுவதும் அதனுடைய 2வது வேலை. ஒன்று பதிப்பது, இன்னொன்று பிரித்து காட்டுவது. ஸோ இந்த விரித்து காட்டுவது தான் உங்களுக்கு எண்ணமாக வரலாம், இல்லை கற்பனையாகவும் வரலாம். சரி, இப்போ ஏன் கற்பனை ஏன் வருது? கற்பனை என்பது சிறந்த அந்த விஞ்ஞானி ஐன்ஸ்டைனே சொல்றார், மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி எதுன்னு கேட்டால் மனிதனுடைய கற்பனா சக்தி என்று அவர் சொல்றார். ஏன் அப்படி? மகரிஷி அவர்களும் ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள். மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பாங்க, இன்பம், துன்பம், கற்பனை, இன்னொன்று இருக்கு, இந்த நாளும் அறிந்து வாழ்பவன் சிறப்பாக வாழ்வான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பார். அப்போ கற்பனை என்பது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு சக்தி, ஒரு வரப்பிரசாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த கற்பனை முதல்ல ஏன் வருது? கருமையத்தில் இருக்கிற பதிவு கற்பனையாக உங்களுக்கு மலர்ந்து வருது. ஏன் எனக்கு நீங்கள் ப்ளூடிக் அடிச்சும் அவர் ரிப்ளை அனுப்பலையே அப்படின்னு நீங்கள் ஒரு மனசில் ஒரு கற்பனை வருது. ஏன் அனுப்பலை? அப்போ நம்ம முதல்ல அனுப்பிச்சது பிடிக்கலையா, கேட்கலையா? அதில் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி அல்லது பல பேரிடம் நாம் அடிச்சும் ஒருத்தர் ரிப்ளை அனுப்பலைன்னா ஒன்று பிஸியாக இருக்கணும், இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி நேற்று தான் கேட்டிருக்கீங்க, 5-3-8ன்னு சொல்லியிருக்காரு, இன்றைக்கும் 5-3 எத்தனைன்னு கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம அனுபவங்கள் அங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. அது ஸ்டோர் ஆனதுனால அதா இருக்குமோ இதா இருக்குமோ அப்படின்னு ஒரு கற்பனையான எண்ணங்கள் வருது. இதைத்தான் மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு வரக்கூடிய கவலைக்கு காரணமே கற்பனையான ஒரு வலை. ஏன் செய்யலை 4 தடவை நினைச்சீங்கன்னா ஒரு கவலைப்படுறீங்கன்னு அர்த்தம். அவர் ஏன் ரிப்ளை அனுப்பல? இது ஒரு கற்பனையா? ஏன்னா உண்மை என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க இதை யோசிக்கணும். ஏன்னா அடுத்தாப்புல அதை தவற செய்யாம இருக்கணும். நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு கேட்டா மறுபடியும் நான் அந்த கேள்வியை கேட்கறத அவாய்ட் பண்ணணும்.
ஸோ அப்போ இது வந்து நீங்க யோசிக்கணும். அது வர்றது நல்லது. ஆனா கற்பனை என்பது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு கேட்டால், நான் வந்து ஒருத்தர் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கால் முட்டி வலி இருக்குன்னு வச்சுக்கோ, ஏதோ ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு முட்டி வலி இருக்குன்னு, எதானாலும் சரிதான். நான் வேலை கிடைத்த மாதிரி கற்பனை செய்கிறது. என் முட்டி வலி சீராக நல்லபடியாக இயங்கி கொண்டிருக்கிறது, என் கால் முட்டி மிக சீராக இயங்கி கொண்டிருக்கிறது. சங்கற்பம் சொல்றோம். இந்த சங்கற்பம் வலிமையா பதிந்தால் செயலுக்கு வரும். இந்த சங்கற்பத்தை வலிமையாக பதிய வைப்பதற்கு தேவைப்படுகிற ஒரு சக்தி தான் கற்பனா சக்தி. ஸோ அதனால இந்த கற்பனா சக்தியை சரியா பயன்படுத்தினா வாழ்க்கையில முன்னேற்றம், தப்பா பயன்படுத்தினா கவலை, பயம், அதெல்லாம் வந்துடும். ஸோ அதனால நீங்க செய்ய வேண்டியது உள்ள இருக்கிற பதிவை மாற்றணும். அதனுடைய அனுபவங்கள் இப்படிப்பட்ட ஒரு கற்பனையை கொடுக்கிறது. கற்பனையை வரும் பொழுதே நல்லதுதான் அது. எது கரெக்டு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அதற்குண்டான செயல்களை திருத்திக்கணும். ஏன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி எது நடக்கலைனாலும் சரிதான், யாரு நடக்காட்டாலும் சரிதான், ப்ராப்ளம் அவர்கிட்ட இல்லை. அவரு பிஸியோ கிசியோ ஏதோ எனக்கு இப்போ கொடுக்கணும், அந்த விளைவு வரணுங்கிற அந்த என் கர்ம வினை அப்படிப்பட்ட இதைத்தான் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கிறது. சூழ்நிலைகளை யாரும் உருவாக்கல, நாம தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஸோ நான் எதை மாற்ற வேண்டும், எதை திருத்த வேண்டும், அப்படிதான் யோசிக்கணும் நீங்க. அதற்கு அப்புறம் ஆமாம் அவர் பிஸியாக இருந்திருப்பார், அதனால் அனுப்பாமல் இருந்திருப்பார் அப்படின்னு நீங்கள் அது சரிதானாங்கிறதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு இப்படி ஒரு 4 தடவை நடந்துச்சுன்னா நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அத்தனைக்கும் விழிப்பு நிலையோட நமக்கு வந்து செயல்படணும். ஓகேவா? வாழ்க ஐயா வளமுடன். ஒரு நிமிஷங்க. இப்ப இந்த கற்பனையும் இந்த மெமரியும் அந்த பயிற்சிகள் நீங்க சொல்றீங்களா, மேல் பதிவுகள் போடுறது, நல்லவரோடு பழகுதல், தவம் செய்தல், இதெல்லாம் பண்ண பண்ண மாறிடுங்களாங்கய்யா? அதுக்கு வந்து காலம் நம்ம கண்டிப்பா மாறிடும். நம்ம எந்த அளவுக்கு முதல்ல தவம் ஒழுங்கா செய்றோம், எந்த அளவுக்கு கொஞ்சம் மௌனம் அடிக்கடி இருக்கிறோம், இது வந்து கண்டிப்பாக செய்யும். கற்பனையை வந்து நல்ல விதத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னா, அவன் இருப்பதற்கெல்லாம் பயன் இல்லை, யாம் செய்த செயல்கள் இருக்க ஏன் பயப்படணும். அப்போ முதல்ல இந்த வாழ்க்கையில பயம் ஏன் வருது, அங்கதான் கற்பனை வருது. ஸோ ஏன் கற்பனை வருது, இப்பவுமே இப்படி இருந்தா நாளைக்கு என்ன ஆகும், நாளானைக்கு என்ன ஆகும், அதனால என்ன ஆகும், இதனால என்ன ஆகும், அவன் போன இதெல்லாம் என்னுடைய கற்பனைகள். ஸோ கற்பனைகள் முதல்ல நம்ம கருமையத்தை தூய்மைப்படுத்த கண்டிப்பாக அந்த மாதிரியான தேவையற்ற அந்த எண்ணங்கள் வரும். இதற்கு தான் மகரிஷி கொடுத்துருக்க அந்த தற்சோதனை பயிற்சி செய்து மேல் பதிவின் மூலமாக அதை மாற்ற முன்னேற்றம் வரும். இது டைம் ஆகும், கொஞ்சம் பொறுமையா நம்ம அதை செயல்படுத்தணும். ஓகேவா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க்கை. நன்றிகள். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சரோஜா கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்பா, நாங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க ரொம்ப நல்லா அருமையா பேசுனீங்கய்யா. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நன்றிமா. என்னதான் நாம இது தானாலும் தானியங்க செய்யினாலும் 13 கீழே நீங்க இருக்கணும்னு சொல்லும் போது நாம பேரீக்க மண்டலம் சுத்தவெளி போகும்போது நல்லா இருக்குதுங்கய்யா, அருமையா இருக்குது. அத முடிஞ்சு மறுபடியும் வந்தா டொக்குன்னு கீழே 13க்கு மேல போயிடுது. என்னங்கய்யா பண்றது? நாம 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு, அன்னன்னைக்கு நம்ம வீட்டுல எப்படி பாத்திரத்தை அன்னன்னைக்கு சாப்பிட்ட உடனே கழுவி வைக்கிறோமோ அப்பதான் மறுநாள் யூஸ் பண்ண முடியுமோ, அதே போல அன்னன்னைக்கு நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் உள்ள போயிருக்கு, அதுல ஏதாவது லக்கேஜ் ஒரு வெயிட்டா என் தலையில உட்கார்ந்துருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அங்க நல்லா இருக்கும், தினசரி வாழ்க்கையில அது பிரச்சனையாயிருது. ஸோ அதனால மைண்டு கிளியரா, மனசை வந்து ஒரு 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 பெரிய ஏகப்பட்ட ஆசைகள் இல்லாம, குறிக்கோள்கள் இல்லாம, குறிக்கோள் இருக்கணும், முன்னேறணுங்கிற குறிக்கோள் இருக்கணும், ஆனா நிறைவேறாத ஆசைகள் நிறைய இல்லாம செய்யறதுக்கு அந்த ஆசை சீரமைத்தல், மனசு வந்து எப்பொழுதும் அமைதியாக இருப்பதற்கு ஒரு மௌனம், இதை செஞ்சாதான் அந்த ஒரு நிலை வரும். எல்லாருக்கும் தவம் செய்யும் போது நல்லா வந்துருது. அதற்கப்புறம் வாழ்க்கையில சூழ்நிலைகளை பார்த்த உடனே அந்த தேவை, சூழ்நிலை, சந்தர்ப்பம் இதுதான் நம்மளை வந்து கொஞ்சம் ஆளை மாத்துது. ஸோ அதனால நாம எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்க்கையை பார்க்கணும். அதற்கு நம்ம இந்த ஆசை சிரமத்தல் பயிற்சி, சினம் தவிர்த்தல், இதை கொஞ்சம் தற்சோதனை கொஞ்சம் அதிகம் செய்யணும். சிம்பிளா சொல்லணும்னா தற்சோதனையை நம்ம கொஞ்சம் அதிகம் செயல்படுத்தி வாழ்க்கையில நான் என்ன நடந்துட்டு இருக்கு, நான் என்ன செய்யணும், எது தப்பு அப்படிங்கறத மாற்றணும். ஸோ மாத்த அது சரியாயிரும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நம்ம தினம் இப்படி செஞ்சுட்டு இருந்தா நம்ம கர்மாக்கள் பதிவெல்லாம் குறையுங்களா? கண்டிப்பா குறையும். அதாவது கர்மா வந்து மாத்துறதுக்கு
பல வழிகளை மகரிஷி கொடுத்துருக்காங்க. பிராயச்சித்தம், மேல் பதிவு, பதிவு முறிவு, இல்லை ஆகனில் இருந்த ஆகாமிய கர்மம் தூய்மை அடையும், இதுல இருந்தா பிராரப்த கர்மம் தூய்மை அடையும், சுத்த வெளியில இருந்தா சஞ்சீத கர்மம் தூய்மை அடையும். இதெல்லாம் எதுக்காக இந்த தவங்களோ இந்த பயிற்சிகள் பிராயசித்தம்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நான் செய்யற செயல் நல்ல விதமாக நன்மையை தரக்கூடிய விதத்துல இருக்கும் என்றால், ஊருக்கும் உனக்கும் நல்லதாய் என்னுடைய கடமையை நான் அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா, ஏற்கனவே செய்த கர்ம வினையினுடைய விளைவு கண்டிப்பா மாற்றம் அடையும். அது மாற 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 வாழ்க்கையில நம்ம முன்னேற்ற பாதையில போய்கிட்டே இருக்கலாம். சோ அதனால கொண்டு வந்த பாவம் எத்தனை இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு வீரியமா இருக்குன்னு தெரியாது. ஆனா இப்பொழுது முதல் அந்த இரண்டொழுக்க பண்பாட்டின்படி நான் வாழ ஆரம்பித்தால் இந்த மேல்பதிவு கண்டிப்பாக அதனுடைய விளைவை மாற்றிக்கொண்டே இருக்கும் நல்லபடியாக. சோ கண்டிப்பாக அது நடக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? நல்ல சிறப்பா இருக்கு ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உங்க ஸ்பீச் பேசியிலே எங்களுக்கு ஒரு அகத்தாய்வே உண்டாகுச்சு. நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கோம், எந்த இடத்துல எப்படி இருக்கோம், எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஆய்வு இந்த பேச்சு. அதை நான் ரொம்ப ஆராய்ஞ்சு கூட எழுதுனேன், எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோம். உன்னை சொல்லிட்டு என் கேள்வி பதில். அதாவது சில பேர் நீங்க சொன்னீங்க இப்ப கத்திரிக்காய் வாங்க போறாங்க, அதை மட்டும் வாங்கிட்டு ரோட்டை பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஆனா சில பேரியா அதுல போற பஸ், ஆட்டோ, எந்த டிரைவர் எல்லாத்தையும் இந்த வீட்டுல சொல்லி சில பேர் அதுக்கே ஒரு பிரச்சனை ஆகுது. நான் பாக்குறேன் அடிக்கடி. அது என்ன மூடுன்னு தெரியல, அந்த மாதிரி செய்யறாங்க சில பேரு. அது அவங்களுடைய மனநிலை எப்படின்னு தெரியலையா. நன்றி. என்னுடைய கேள்வி ஐயா, இப்ப ஆன்மீக வாழ்க்கை, உலகிய வாழ்க்கை ரெண்டுக்கு நிறைய சம்பந்தங்கள் சொல்லி ரொம்ப சொன்னீங்க நீங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கை அதாவது உணர்வு, அந்த உயர்வு மேம்பட, அந்த உயர்வே உணர்வாக ஆன்மீகத்தில் மேம்படும் போது, இப்ப நான் அதை அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லுவேன், உச்சியிலே நெத்தியிலே நம்ம நினைவா இருந்தாலும் இப்ப நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையோட ஒரு 1/2 மணி நேரம் ஒருத்தரோட பேச வேண்டியதாகுது. இப்ப நம்ம என்னன்னு நெத்தியிலையும் உச்சியிலையும் வச்சு பேசிக்கிட்டே இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற மாற நம்மளறியாம நம்ம உணர்வு மாறல கூட அந்த குரல் உயர்த்திடுறோம், இந்த குரலை ஒசத்தி பேசிடுறோம், அவங்களுடைய அது வேதனைக்கு ஆளாக்குறது மாதிரி எனக்கு நான் 2-3 இடத்துல ஃபீல் பண்ணிட்டேன். அதை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் சங்கல்பம் பண்ணி உட்காருவேன். ஆனா அவங்க கூட்ட நம்மள அறியாம நம்ம கூட்டுறோம். இதை எப்படியா எடுத்துக்கிறது, இது எப்படியா மாத்திக்கிறது? இப்போ உங்களுக்கு அப்படி நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நீங்க ஆல்ரெடி மகான ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், மகரிஷி ஆயாச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம கொஞ்சம் முன்னேறணும். அதற்காக தான் நீங்க கேட்குறீங்க. கரெக்டான கேள்வி. கரெக்டா நாம இந்த 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 படியில நேத்தை விட இன்னைக்கு, போன வருஷத்தோட இந்த வருஷம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னன்னா, மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, மெய்ஞான பார்வை. எல்லாரையும் கடவுளா பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், கடவுள் சன்னிதானத்துக்கு போறதுக்கு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி சப்பலை கழட்டிடுறோம். அந்த இடத்துல போய் நம்ம கண்டதை பேசுறது இல்லை. ஒரு புளியோதரை கொடுத்தா குறை சொல்றது இல்லை, பூவை கொடுத்தா மோந்து கூட பாக்குறது இல்லை. இறைவன் இருக்கிற சன்னிதானத்துக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிற நாம இறைநிலை மனிதர்களாக என் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவர்களாக இயங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் இறைநிலை தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை, இந்த மெய்ஞான பார்வையை கொண்டு வரணும். இது முதல் விஷயம். அப்பப்ப இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நமக்கே தெரியும் யாரு எப்படின்ட்டு. நம்மளை கோபப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை சொல்லலாம். 5, 3, 7 அறிவில்லையான்னு கேட்கலாம் நம்மள்கிட்டயே. எல்லாம் அவருக்கு தான் 100% தெரிஞ்ச மாதிரி தப்பா சொல்றாரு, என்ன வேணாலும் பேசட்டும். மழை பெய்யுது, ஏன் மழை பெய்யுதுன்னு கேட்கக்கூடாது, கொடையை தூக்கிட்டு போயிடணும், அவ்வளவுதான். அப்போ எல்லாம் இறைநிலைங்கிற ஒரு ஞாபக ஒரு சிந்தனையை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். 1. 2வது, யார் என் வாழ்க்கையில இப்படி நடக்கிறார்களோ, அப்படி நம்மள வாய்ஸ், நம்ம சவுண்டை ஏத்துற மாதிரி செயல்களை செய்கிறார்களோ, மேபி வாழ்க்கை துணை, குழந்தைகள், யாராவனாலும் இருக்கட்டும், அவர்களை பற்றிய நிறைகளை என் மனசுல அப்பப்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அவர் பண்ணாரு, இதை பண்ணாரு, அதை செஞ்சிருக்காரு, அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, எனக்கே இவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. இந்த நிறைகளை போடும் பொழுது அவர்கள் செய்யற தவறுகள் என் கண்ணுக்கே தெரியாது. நான் அதுல டென்ஷன் ஆகியோ, வாய்ஸை ரைஸ் பண்ணியோ, இல்ல எரிச்சப்படுற மாதிரியோ, இல்ல நானே துன்பமாக உணர்ற மாதிரியோ பண்ண மாட்டோம். இந்த 2 விஷயத்தை நீங்க முயற்சி பண்ணுங்க. 1, எல்லாம் இறைநிலைங்கிற ஒரு பார்வையை கூட்டத்துக்கு முயற்சி பண்ண முடியுமான்னு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. 2, அவர்களை பற்றிய நிறைகளை நம்ம மனசுல நிரப்ப அவரை நினைச்சாலே அவர் செய்யற தப்பு எதுவும் ஞாபகம் வரக்கூடாது, அவருடைய பிளஸ் பூரா எனக்கு ஞாபகம் வரணும். கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம், எதிர்வினை செய்ய மாட்டோம், அமைதியாக ஹேண்டில் பண்ணுவோம். அதுக்கு கொஞ்சம் பயிற்சி தான் தேவை, இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், அவ்வளவுதான். நன்றி. வாழ்க வளமுடன். கண்டிப்பாக சிறப்புயா. நான் முயற்சியோட அடுத்ததான பாக்குறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? வாழ்க நல்லா இருக்கும், வளமுடன். சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சிறப்பா இருந்தது உங்க உரை. நல்லது. எனக்கு என்னன்னா, இப்போ என் வீட்டுக்காரர்கிட்டே நான் ஒண்ணு கேட்டேன்னா அதுக்கு நேரடியா அவர்கிட்ட இருந்து பதில் வராது. எதனா ஒண்ணு சொல்லிட்டு அத சொல்லுவாரு. அதான் நேரா மூக்க தொடாம தலையை சுத்தி மூக்க தொடுறது. இப்ப நீங்க சொன்னீங்க நடுவுல, இது சில காலம் அப்படியே தொடர்ந்துச்சுன்னா பல விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் மோசமான நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்னீங்க நடுவுல, இல்லைங்களா? மறுபடியும் சொல்லுங்க. கரெக்ட்டுங்களா? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அதாவது அது இது வந்து சிலது இப்படியே தொடர்ந்தா அது சில ஒரு மோசமான விளைவுகள் கூட வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. எது நேரடியா தொடர்ந்தா? பதில் சொல்லலாம். நேரடியா பதில் சொல்லாம. ஓ, ஓகே, சரி. சரி, ஆ, சொல்லுங்க, கேள்வி கேளு. இது எப்படி எடுத்துக்கிறது ஐயா? இது சரியாகுமா? நான் இப்ப மனவளக்கலையில வந்துட்டு இப்போ கேட்கறதே கிடையாது, கேட்கறதே நிறுத்திட்டேன், கேள்விக்கே இல்ல இப்போ. ஏன்னா அவங்கவங்க கர்ம வினை ஏந்தி வந்திருக்காங்க. நம்ம மனவளக்கலைக்கு வந்த அப்புறம் ஒரு தெளிவு வந்துடுச்சு. யாரையும் இங்க திருத்த வரல. அவங்கவங்க வாழ்க்கை, அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி. நாளுக்கு நாள் அந்த ஒரு இப்ப அம்மா சொன்ன மாதிரி நிறைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். குறைகளை விட்டுட்டு நிறைகளை பார்த்தாதான் நம்ம உறவினர்கள்கிட்டயும் நம்ம சுமூகமா போக முடியுது. அவங்க குறைகளையே பார்த்துட்டு இருந்தா நம்மளுடைய ஆன்மீக பயணத்துல நம்ம முன்னேற முடியாது. நம்ம எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு உட்கான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால விட்டுட்டேன், இப்ப கேள்வி கேட்கறதே இல்ல. அதை கேட்க வர அவர் அந்த மாதிரி பதில் சொல்லும் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது அப்படியே நீடிச்சா என்ன ஆகும்? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர் இருக்கு. அதாவது ஒரு இயற்கை குணங்கள் அப்படின்னு இருக்கு, சுபாவம்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் வந்து நான் மட்டும் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன். போயிட்டு வந்தோடனே, எங்க கல்யாண வீடு போயிட்டு வந்தீங்களா, எல்லாம் ஓகேவா, எப்படிங்க என்னங்க கல்யாண வீடு போனீங்களா, என்னாச்சு? இதெல்லாம் சூப்பர்மா, செய்ய வேண்டியதை செஞ்சேன், அவரை பார்த்தேன், வந்துட்டேன். ஒரே நிமிஷத்தில் பதில முடிச்சிருப்பேன். இப்போ ஒய்ஃப் மட்டும் தனியாக போயிருக்காங்க. ஏமா கல்யாண வீடு போனேன், அது ஏங்க கேட்குறீங்க? வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அந்த ஆட்டோக்காரன் லேட்டு. அதுக்கப்புறம் அங்கே போனோன்னா அந்த அம்மாவை பார்க்குறதுக்கே 2 மணி நேரம் ஆச்சு. யார்? பொண்ணோட அம்மாவை பார்க்குறதுக்கு. அப்புறம் நான் பொண்ணை பார்த்து கொடுக்குறதுக்கு, இது இப்படி ஒரு 4 மணி நேரத்துக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது அவங்களுடைய சுபாவம். சில பேருக்கு வந்து இப்போ கடைக்கு போகலாமாங்க அப்படின்னா, கடைக்கு போனாலும் உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னும் வேற ஏதோ ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்டைரக்டாக பொண்ணைக்கு போக முடியாது அப்படின்னு பதில் சொல்லலாம். இது அவர்களுடைய சுபாவம். இது அப்படியே தொடர்ந்தால் என்ன ஆகும் அப்படி நான் சொல்லவே இல்லை. எந்த தவறு நடந்தாலும் அவர்கள் அந்த மாதிரி செய்கிறது உங்களுக்கு துன்பமாக இருக்கு என்றால், நீங்கள் எப்படி இதை எதிர்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து அது மோசமாகுமா சீராகுமா என்பதை பொறுத்து இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில கல்யாணமான முதல் 3 மாசம் அட்டகாசமா இருக்கு. அந்த ஆளு அந்த அம்மா முள்ள மிதிச்சிட்டாங்கன்னா, எவன் இங்கன போய் முள்ள போட்டான்னு அந்த ஆளை திட்டுறான். 2 வருஷம் ஆச்சுன்னா, உனக்கு கண்ணு இல்லையா, கண்ணு எங்க போச்சுன்னு திட்டுறாரு. இந்த ஒரு இடைப்பட்ட அந்த 2 வருஷத்துல அப்படியே அந்த உறவு வந்து மாறிடுச்சு. என்ன காரணம்? செய்த தவறுக்கான தண்டனையை துன்பமாக அனுபவிக்கும் பொழுது மனிதர்கள் மீண்டும் தவறு செய்து விடுகிறார்கள். இப்ப அவர் மூக்க சுத்தி இன்டைரக்டா ஒருத்தர் சொல்றாரு என்றால், நான் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன், எப்படி அணுகுகிறேன்? குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை. இப்போ அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, அவர் மேல இப்படி ஒரு சின்ன ஒரு அளவுலையாவது ஒரு குறை என் மனசுல இல்லாம இருந்தது என்றால், இது ஒரு பிரச்சனை இல்லை. ஆமாங்க, பதில் சொல்லிட்டார்ல, அவர் பாட்டுக்கு போல இல்ல. இங்க ஒருத்தர் வந்து வீட்டம்மா வந்து கால் வலிங்க, நான் 4 நாளா கால் வலிக்குங்க, வாழ்க வளமுடன், இப்படி கையை தூக்கு வரான், வாழ்க வளமுடன், அவர் பாட்டு கூட்டி போயிருவார். இல்ல அப்போ நாம அட்லீஸ்ட் பதில் சொல்றாருல, முதல்ல நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதற்கு 100% நிறைவாக நான் வாழ ஆரம்பித்து விட்டால், ஆபீஸ்ல ஒரு பாஸ் எழுத்து பேசுனா ஹாப்பி இல்லைன்னு சொன்னா லீவ் கூட தரமாட்டான். அப்போ பிக் பாஸ் என்ன செய்வார்? ஸோ அதனால இந்த இடத்துல நீங்க என்ன அணுகணும் என்றால், எப்படி அணுக வேண்டும் என்றால், எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அனுபவம். இன்ஃபேக்ட் என் கரும வினை அவர்கள் நேரடியாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லுகிறார்கள். வாழ்க்கை வளமுடன் வாழ்த்திட்டு அதை நீங்கள் ஒரு குறையாகவே மனசில் நினைக்காம, அந்த இடத்துலையும் இப்போ அவங்க கிருபாநிதி அம்மாவுக்கு கேட்டதுக்கு சொன்னேன், நிறைகளை பூரா மனசில் போட ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால், இப்பதான் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆசை, எதிர்பார்ப்புங்கிற ஒரு காந்த அலை அவர்கள்ட்ட போய் அவர்களுடைய கருமையத்தில் ஊடுருவி ஊடாடி ஒரு விளைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்துகிறோம். இல்லை என்றால் என் காந்த அலை போவும், ஆனால் உள்ள போகாது.
உள்ளேயே போவோம். ஆனா இப்ப ரியாக்ட் பண்ணாது, இன்னும் 7 வருஷம் கழிச்சு ரியாக்ட் பண்ணும். ஏன்? அவ்வளவு எதிர்மறை எண்ணங்கள், நம்ம எதிர்மறை காந்த அலைகள் பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்மளுடைய எண்ணம் இன்னொருத்தருடைய மனசுல பிரதிபலிக்க வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நாம அவர்கள் மீது நிறைகளை நிரப்பி வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு வெறுப்பை வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு காலம் எடுக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதில் சொல்லிட்டார்களா, சூப்பர், வாழ்க வளமுடன். அவரா ஒரு நாள் வந்து நீங்க எதையுமே சொல்லாம அதுக்கு ஏங்க இப்படி மூக்கு சுத்தி சொல்றீங்கன்னு சொல்றதை நிப்பாட்டிடணும். 3 வயசு பையனுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதை நீங்க சொல்றது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. வெரி நைஸ், சூப்பர். இப்போ மனசளவுல அது ஒரு குறையாகவே பார்க்காம இதை அவர்கள் சரியாக நேரடியாக சொல்லுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை போடுங்க. அதுக்கு அந்த 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 அதையே கற்பனை பண்ணுங்க. நடக்கும். நடக்கிற வரைக்கும், நான் பொறுமையை கடைபிடிக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் 100% ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் ஏற்றுக்கொண்டுட்டா கடவுள், இயற்கை என்ன நினைக்கும், ஏய் இந்த அம்மாட்ட இப்படி துன்பம் கொடுக்க முடியாது, இவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, பேப்பரை மாத்தி விட்டுரும். ஸோ அதனால விதி அந்த நான் என்னை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நம் வாழ்க்கையில வந்து அந்த அந்த நம்ம எதை தப்புன்னு நினைக்கிறோமோ அது மாறும். ஸோ அதாவது இப்படி யோசிச்சு பாருங்க, நான் எது வேண்டும் என தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேனோ அது என்னை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். எது வேண்டாம் என நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனோ அது கடைசி வரை என்னை துரத்தி கொண்டே இருக்கும். இந்த ரெண்டுமே நீங்க தினசரி வாழ்க்கையில நீங்க உங்களை ஒப்பிட்டு பாருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பாருங்க, இது நடக்கும். இதைத்தான் மகரிஷி அவர்கள் கடும் பற்று என்பது எதுலையுமே வைக்கக்கூடாது. எப்ப நான் நினைச்ச மாதிரி நடக்கலையா, டிட்டாச் ஆயிட்டீங்க, அந்த இடத்துல ஒரு துன்ப உணர்வு இருக்காது, அவர்களை பற்றிய குறைகள் என் மனசுல பதியாது. இது கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். நன்றி, வாழ்க வளம். கண்டிப்பாங்க ஐயா, நீங்க சொல்றதை நான் பயிற்சி ஆரம்பிச்சிட்டேன் ஐயா. மிக்க நன்றி. சூப்பர் சூப்பர், ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேங்க ஐயா. வீட்டுல நம்மளை பத்தி யாருன்னா ஒண்ணு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த டைம்ல நம்ம கம்முன்னு வந்துடுறோம். அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு இருக்கும் போது மற்ற டைம்ல அது யோசனை பண்ணும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து, அப்ப நம்ம அந்த டைம்ல பேசிட்டு வந்துட்டாலே நிம்மதியா இருக்கும் போல இருக்கு. நம்ம அமைதியா வந்துட்டாதான் அது குழம்புது. அது பேசினா நல்லதுங்களா இல்ல அமைதியா வந்துட்டா நல்லதா? வாழ்க வளமுடன். இப்போ இதுதான் எல்லாருக்கும் அந்த பாதையை கடந்து போற இந்த ஆன்மீக பாதை என்ற அகலவழி பாதையிலே இப்படிதான் இருக்கும். இப்போ எங்க வீட்டில் நான் வந்து இந்த சினம் தவிர்த்தல் ஒரு 7 வருஷத்துக்கு அந்த பயிற்சியை நான் எடுக்கவே இல்லை, அதாவது கிளாஸ் எடுக்கவே இல்லை. சினம் தவிர்த்தலை பற்றி முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண ஒரு நாள் என் வீட்டம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் அதுக்கு என்ன கத்திடலாம், இப்படி அமைதியாக இருந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம அமைதியானோன்னே அவங்களுக்கு வந்து இன்னும் ஒன்றுமே சொல்லலையே, என்ன நடக்குதுங்க, நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமோ இல்லை, இதுக்கு அவங்க திட்டுனா கூட நான் சந்தோஷமாக அதை எடுத்துட்டு அடுத்தால செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடுவேனே, இப்படித்தான் அந்த பாதை இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்குமே, சொல்லாமல் இருக்கிறது என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இந்த இடத்துல என்ன செய்யணும்னா டிட்டாச் ஆயிரும், அதாவது பற்றற்ற நிலைக்கு வந்துடணும். என்னென்னு பக்கத்து வீட்டில் நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, அவர் யார் என்னமோ பதில் சொல்லியிருக்காரு, சரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க, பரிசு தொலைச்சிட்டாருன்னு ஒருத்தர் பரிசை தொலைச்சிட்டோம், உடனே ஐயோ பரிசு எங்கே வச்சுன்னு தெரியலையே பதறோம். இன்னொருத்தர் பயப்படாதீங்க சார், எங்கேயும் போகாது சார், இங்கே தான் சார் இருக்குன்னு அட்வைஸ் பண்ணிடுறோம். அந்த நிலைக்கு நம்ம போயிடணும். எனக்கு தான் நடந்திருக்கு, என்கிட்ட தான் இப்படி பேசியிருக்காரு, நான் வீட்டுக்கு வந்தோன்னா மறுபடியும் அதை யோசிச்சுட்டே இருக்கேன், இதுக்கு பதிலாக சொல்லியிருக்கலாமே. உங்களால் மனம் புண்படும்படியாக இல்லாமல் பிறருடைய மனதை காயப்படுத்தாமல் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் என்றால் அது சிறந்தது தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, தப்பே இல்லை. ஆனால் மனம் புண்படும்படியாக சொல்லுவது தான் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. ஸோ அதனால வீட்டுக்கு அதை நம்ம சொல்லாமல் வந்துட்டீங்க, வெரி குட். இப்போ அந்த இடத்துல பற்றற்ற நிலைக்கு வந்துட்டு அவங்க அனுபவப்படி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அறிவுப்படி சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற நிலைக்கு நாம வரணும். அதுக்கு வந்து கொஞ்சம் பற்றற்ற நிலைக்கு வந்துட்டு அந்த மனிதர் புரிந்து கொள்வதற்கு அவங்கள நினைச்சு ஒரு வாழ்த்தை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இது வந்து கொஞ்ச நாளாகும் இதை செயல்படுத்துவதற்கு, ஆனா சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள், அது உறுதியா சொல்ல முடியும்.
ஓகேவா? நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆண்ட்ராய்டு ப்ளூ டிராய்டன் போட்டிருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு. ஹலோ, பேசுங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதாங்கய்யா? கேக்குதுமா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. உங்களுடைய உரை சிறப்பாக இருந்துச்சுங்கய்யா. எங்களது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அது இதே கேட்டு கேட்கிறோம். சில சமயத்துல நம்ம அப்படியே உரை கேட்கும்போது நல்ல ஒரு கட்டாயம் வாழணும்னு ஒரு பத்திய அழுத்தமா கொடுத்துட்டோம். ஆனா திரும்ப சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது மறுபடியும் டவுன் ஆயிடுறான். அப்புறம் மறுபடியும் தப்புன்னு தெரியுது. அப்புறம் என்ன இப்படி நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னு நமக்கு மனசே வருத்தமா இருக்குது. இந்த நெருங்கி ஏன் இன்னும் போக முடியல அப்படின்னு. அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் உள்ளதுதான். அதனாலதான் உலக சமுதாய சேவா சங்கத்தோட அந்த குறியீடே வந்து மகரிஷி வந்து விளக்கு திரியை ஏற்றி விடுற மாதிரி ஒரு சிம்பல் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற 800 கோடி ஆண்டுகளாக இருந்த விலங்கின பதிவுகள் நம்மள்கிட்ட இருக்கிறதுனால அப்பப்போ நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். திரி கருக கருக அதை தட்டி விட்டுட்டு திரியை முன்னாடி தண்ணுனா தான் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் வந்து விடாமல் இந்த பயிற்சிகளை செய்யணும். எவ்வளோ நாளைக்கு? அது இயல்பாக வருகிற வரைக்கும். அது இயல்பாக வர்ற வரைக்கும் இப்போ மகரிஷி செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாம இந்த பயிற்சிகளை திரியை ஏற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி அதை ஞாபகப்படுத்தி எது சரியானது என்பதை என் மனசில் போட்டுக்கிட்டே இருக்கணும். கூட்டுத்தவம் செய்யணும். சிந்தனை உரை நல்ல விஷயங்களை உள்ள போடும். நல்லதை பார், நல்லதை கேள், நல்லதை பேசு, நல்லவர்களோட பழகு என்பதை எந்த அளவுக்கு கூட்டுறோமோ அதிகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ள இருக்கிற கெட்டது வெளியில வராம பவர்லெஸ்ஸா அதனுடைய சக்தி அதனுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் அதுக்காகத்தான் தினசரி 2 நேரம் தவம் செய்யணும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்துக்கிட்டே இருங்க. பர்டிகுலரா எந்த விஷயத்துல இந்த மாதிரி எனக்கு தோணுதோ அந்த விஷயத்துக்கு தேவையான ஒரு சங்கற்பத்தையும் போட்டுட்டு நான் இந்த மாதிரி அதுக்கு மேல் பதிவாக ஒரு பாசிட்டிவான ஒரு சங்கற்பத்தை நீங்க மனசுல போட்டுட்டு அதை சொல்லிக்கிட்டே இருங்க. இது அப்பப்ப திரி கரிஞ்சி அணையிற மாதிரி போறது நார்மல். ஆனா இதை நம்ம அணைய விடாம பார்க்கணும் என்றால் அப்பப்ப ஒரு சங்கற்பத்தை அந்த சங்கற்பத்தை திருப்பி 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 சொல்லி நினைவுபடுத்தி கொண்டு நான் இந்த தடவை அடுத்த தடவை இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு ஒரு கற்பனையும் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ஒரு 3 மாசத்துல இதுல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வந்துடலாம். நல்ல கேள்வி, பிராக்டிக்கலான கேள்வி. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மதன் மோகன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சுத்தவெளிய வந்து சுத்தவெளியோட இறுதியாக நந்தவனத்துல இறுதியாக பூத்த மலர் வந்து மனிதன் சொல்றாங்க ஐயா. இப்ப தாவரங்கள் அது தோன்றியப்போ அதோட குணத்தோட இருக்கு, விலங்குகள் தோன்றியப்போ அதோட குணத்தோட இருக்கு. இப்ப மனிதனும் தோன்றியப்போ அதனோட குணத்தோட இருக்கணும். அன்பும் கருணையுமா துன்பம் தரணும் துன்பம் நோக்கி. இப்ப ஏன் இது மாதிரி இருக்காங்க? இருக்க முடியாதுல்ல, இருக்க மாட்டார். ஏன்னா நீங்க அந்த பரிணாமம் வளர்ச்சி அடைந்த அந்த பாதையை பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல பிரபஞ்சம் வந்தது, அப்புறம் ஓரறிவு தாவரம், அப்புறம் 2வது அறிவு புழு, 3, 4, 5, 6. இப்போ ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து பாயாசம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இவர் அந்த பாயாசத்தை எடுத்துட்டு ஆஃபீஸில் கொண்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இவர் போற பாதையில அங்கங்க ரோட்ல அந்த அந்த கப்பை திறந்து வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாருன்னா உள்ள தூசி விழும். அங்க கடைசியில போய் போற பாயாசம் பூரா மேல பாயாச டம்ளரை பார்த்தாருன்னா மேல பூரா என்னென்னமோ கிடக்கும். எப்படி அங்க வந்து கடவுள் படைக்கும் போது அதை படிச்சாரு? கிடையவே கிடையாது. அவர் கொடுக்கும்போது பாயாசம் சூப்பரா தான் கொடுத்தாரு. மேல மழை தண்ணீர் சுத்தமான மழை தண்ணீர் தான் விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனா நம்ம டேங்க்ல விழுந்தோம்னா டேங்க்ல ஒரு அழுக்கு இருக்கு, அங்க இருந்து வர பைப்ல ஒரு அழுக்கு இருக்கு. அதெல்லாம் என் வீட்டுக்கு வரும்போது அது ஏன் அதே மாதிரி இந்த தண்ணீர் இல்ல? ஏன்னா வந்த பாதை அப்படி. அதே போல ஓரறிவு தாவரம் வரைக்கும் நல்லா தான் போச்சு. இந்த ஈரறிவு புழுவுல இருந்து 5 அறிவு விலங்கினம் வரைக்கும் அது தன்னுடைய உடலுக்கு என்ன தேவையோ அதை பிறருக்கு பிற விலங்கினங்களுக்கு துன்பத்தை கொடுத்து, இல்ல உயிரை கொன்று, இல்ல அது தயாரித்த உணவை வளத்தை பறித்து, இல்ல அதனுடைய சுதந்திரத்தை பறித்து தான் உண்டு வாழ்ந்திருக்கிறது.
இது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 800 கோடி ஆண்டுகளாக இருக்கிற பதிவுகள். ஆறறிவு படைத்த மனிதன் வரும் பொழுதே இருப்பதனால தான் அறிவு உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது இயல்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் நான் ஏன் ஒரு மிருகமா பிஹேவ் பண்றேங்கிறத காரணத்தை கண்டுபிடித்து, இது விலங்கினத்திட்ட இருந்து வந்த பதிவின் காரணமாக நான் இப்படி இருக்கிறேன், இப்படியே இருந்தால் நான் இறைநிலைக்கு போக முடியாது, அப்படி போல நான் நினைத்ததை சாதித்து ஆனந்தமாக நான் வாழ முடியாது என்பதை அறிந்து கொண்டு விலங்கின மாதிரி இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை முறையை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார். மனுஷ என்பவன் கொஞ்சம் அசந்துட்டான்னா, மயக்க நிலையில ஆட்டோ மோடுல போயிட்டான்னா இந்த விலங்கின தன்மைக்கு வந்துருவோம். மனுஷத்தன்மைக்கு வரணும்னாலே ஆட்டோ பைலட்டை கொஞ்சம் மாத்தணும். மனிதன் என்பாலே மனம் பிளஸ் இதம், மனிதனை இதமாக வைத்திருக்கிறார். இவன் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த ஆரம்பிச்சிட்டானா தெய்வ நிலைக்கு போயிடுவான். மகரிஷி அவர்கள் அது மாமனிதன் என்று சொல்லுகிறார். மகரிஷி இன்னமும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்? அவர் மாமனித நிலையில வாழ்ந்ததுனால. சோ நாம முதல்ல விலங்கினத்திலிருந்து மனுஷனுக்கு மாறணும், மனுஷனிலிருந்து மாமனிதனுக்கு மாறணும். இதை செய்யக்கூடிய ஒரே தகுதி மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் அத்தனை கல்விகளும். சோ இதுக்கு ரொம்ப கஷ்டமா, நமக்குள்ள தெய்வீகம் தான் இருக்கு, மேல குப்பையை போட்டோம், அவ்வளவுதான். அந்த பாயாசம் நல்ல பாயாசம் தான், மேல இலையும் சருகும் கிடக்கு, அதை கொஞ்சம் தூக்கிடணும். இந்த தூக்குற குப்பை இருக்க அத ஆணவம், கண்மம், மாயை என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இத வெளியில எடுக்கிறதுக்கு தான் அத்தனை பயிற்சிகளும், அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகள். சோ கடவுளோட படைப்புல எந்த குறையும் இல்லை. நாம வந்த பாதையில கொஞ்சம் களங்கத்தை எடுத்து வந்து விட்டோம். அந்த களங்கத்தை போக்க வேண்டும். அதை போக்கிட்டோம்னா மனிதன் நினைத்ததை சாதித்து ஒரு நிறைவான வாழ்க்கையை தானும் வாழ்ந்து இன்னொருத்தரும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஒரு வழிகாட்டியாக, ஒளிகாட்டியாக வாழ முடியும். அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற பயிற்சிகள் அத்தனையும், பிறப்பின் நோக்கமும் அதுதான். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, அருமையான விளக்கங்க, தெளிவான விளக்கங்க. வாய்ப்பு நன்றி வாய்ப்பு நன்றி அம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். பேராசிரியர் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுடைய உரை நான் முழுமையாக கேட்க முடியலையா, நான் பாதியில் தான் வந்தேன், யூடியூப்ல வரும்போது கேட்கிறேன். பொதுவான ஒரு கேள்வி, இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மகரிஷினுடைய ஒரு உரையை யூடியூப்ல கேட்கும் பொழுது, மகரிஷினுடைய 95வது பிறந்த நாள் அன்னைக்கு அவர்கள் ஆற்றிய உரையை அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்து சொல்லும் பொழுது மகரிஷி எல்லாமே சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நிறைய புத்தகங்கள் வந்தாச்சு. ஏன்னா அன்னைக்கு அந்த மீட்டிங்ல கூட 3 புத்தகங்கள் வெளியிடுறாங்க. அதை நிறைய பேருக்கு நீங்க வாங்கி அதை பரிசாவோ மற்ற இதை கொடுக்கறதா இருந்தா நீங்க இந்த புத்தகங்களை நீங்க 50 100ன்னு கூட வாங்கி நீங்க கொடுக்கலாம்னு சொல்றாரு. அதுல அவர் முக்கியமா ஒரு இதை வலியுறுத்துறாருங்க. என்ன சொல்றாருன்னா, தெளிவு கிடைச்சிருச்சு. நிறைய புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் எல்லாம் இப்போ நிறைய மக்களுக்கு தெளிவு நாங்கள்லாம் நானும் அதான் கொடுத்துருக்கேன். மற்றவங்க சொன்னது, திருவள்ளுவர், திருமூலர் சொன்னதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். தெளிவு மக்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த துணிவு தான் இப்பொழுது வேண்டும். அந்த துணிவு அந்த பயிற்சிகளை கடைபிடிக்கணுன்ற அந்த துணிவு வரணும் அப்படின்றத ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருப்பாருங்க ஐயா. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதை நம்ம கற்றல், கடைபிடித்தல், அந்த இதுதான் மகரிஷி அவர்கள் சொல்றாரு. கத்துக்கிட்டீங்க, ஆனா எந்த அளவுக்கு கடைபிடித்து நம்ம அதை வரோம் அப்படின்றதுதான் மகரிஷி சொல்றாருன்னு சொல்லுங்க ஐயா கொஞ்சம். வாழ்க வளமுடன். கண்டிப்பா இன்னைக்கு இன்ஃபர்மேஷன், செய்திகள், தகவல்கள் இல்லை, நமக்கு தெரிய வேண்டியது எது கரெக்டு எது தப்பு. ஆக்சுவலாக நேற்று எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணணும், சந்திக்க முடியுமா அப்படின்னா. என்னன்னு கேட்டேன். அவருக்கு அவர் அலுவலகத்தில் வேலையை விட்டு தூக்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரியான ஒரு எச்சரிக்கை, ஒரு லெட்டர் ஒன்று அவருக்கு வந்திருக்கு. இப்போ நான் அதுக்கு பதில் லெட்டர் அனுப்பணும், அது உங்கள் ஐடியா எனக்கு வேணும் அப்படின்னாரு. சரி, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன இது? அப்புறம் அவர் நான் இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொன்றும் சொன்னார். என்ன சொன்னார்? இதை நான் மட்டும் சொல்லலை சார், சாட் ஜிபிடியில் நான் சொன்னேன், என் மேனேஜர் இப்படின்னு சொன்னேன், அவனுடைய மேனேஜர் இப்படின்னு சொன்னேன், நான் இப்படின்னு சொன்னேன், அதுவும் சொல்லுது சார் நீங்கள் இப்படி தான் லெட்டர் எழுதணும்னு அழகாக ஒரு லெட்டர் கொடுத்துருக்கு சார். நானும் அதைத்தான் நினச்சேன் சார், அதுக்கப்புறம் தான் அதை செக் பண்ணேன் சார், இப்போ அதே மாதிரி அனுப்பிச்சிடலாமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்போது
கண்டிப்பாக நான் சொன்னேன் நோ, என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவரை மீட் பண்ணலை. எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, இன்னைக்கு மீட் பண்ண போகிறேன். இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் ஏகப்பட்டது வந்துடுச்சு. இது வந்து ஒரு சாதாரண டீ போடுறதுக்கு மட்டுமல்ல, நமக்கு தேவையான ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான இதிகாசங்கள், புராணங்கள், புத்தகங்கள், எழுத்து வடிவத்தில் ஆர்டிகிள்ஸ் ஏகப்பட்டதற்கு. இதை மகரிஷி அவர்கள் அந்த நீங்கள் 95 வயசு சொன்னீங்கன்னா அது ஒரு கவிதையாகவே இருக்குது. அந்த ஞானத்தை தேடி போகிறவங்களுக்கு ஏகப்பட்ட செய்தி, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பஞ்சமே இல்லை இப்போ. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு தேவையான மனோசக்தி இல்லை. யாருக்கு தெரியாது கோபப்பட்டா டேஞ்சர்னு? ஆனால் அதை செயல்படுத்த முடியலையே. அதுதான் துணிவு, அதுதான் மனோசக்தி. அந்த மனோசக்தி இல்லாததுனால தான் நல்லதுன்னு தெரிந்தாலும் அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியாமல் மக்கள் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் மகரிஷி வந்து மற்ற எல்லா ஆன்மீக சிஸ்டத்தில், பல ஆன்மீக சிஸ்டத்தில் இல்லாத ஒரு சிறப்பு நம்மள்கிட்ட இருக்குன்னா, சினத்தை தவிர்க்கணும். ஆனால் அதற்குன்னு ஒரு பயிற்சியை சேர்த்து நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன் எல்லாராலும் சினத்தை தவிர்க்க முடியலைன்னா மகரிஷி 2 காரணம் சொல்லியிருப்பார். ஒன்று, பயிற்சி இல்லை. இன்னொன்று, அதனுடைய முழுமையான புரிதலும் நமக்கு இல்லை. இந்த 2ஐயும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அதனால தான் மகரிஷி அவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்போ சிம்பிளா யோசிப்போம். ஒருத்தர் மனவளக்கலைக்கு வந்துட்டு 10 வருஷம் ஆச்சு. எத்தனை சிந்தனை உரை கேட்டிருப்பாங்க? இந்த எத்தனை ஒரு 100 சிந்தனை உரை கேட்டதுல நாம வாழ்க்கையில எத்தனை கடைப்பிடிச்சிருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. அப்போ இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஏகப்பட்டதை சொல்லியிருக்காங்க. எது நல்லது கெட்டதுன்னு நிறைய தெரியும் நமக்கு. ஆனால் செயல்படுத்துறதுல தான் பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த மனோசக்தியை, அந்த துணிவை கொடுப்பதற்கு மகரிஷி அவர்கள் தவம் செய்யணும், ஒழுங்கா மௌனம் இருக்கணும். மௌனம் இருக்க 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 ஒரு டேமை தோன்ற மாதிரி, எப்படி டேமை தோண்ட தோண்ட அணைய தோண்ட தோண்ட உள்ளனுடைய ஆழம் கூடுகிறதோ அதே போல மௌனம் இருக்க 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 என்னுடைய மனசோட ஆழம் கூடுகிறது. அதுதான் வில் பவர், மனோசக்தி. மனோசக்தின்னு சொல்றோம், மென்டல் ஸ்ட்ரென்த்னு சொல்றோம். காலையில 4 மணிக்கு எந்திரிப்பேன்னா நான் எந்திரிக்கிறேன், அவ்வளவுதான். அலாம் ஒர்க்காகல, அவங்க தூங்குனாங்க, எந்திரிச்சாங்க, நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், அவ்வளவுதான். அந்த மனோசக்தி, அந்த துணிவு இருந்து விட்டால் எது நல்லது என தெரியும் பொழுது அதை செயல்படுத்தி விடுறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதைத்தான் மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். உண்மையிலேயே நமக்கு தேவை அதுதான். அது வேணுங்கிறதுனால தான் தற்சோதனை அவர் முதல் ஸ்டெப்ல கொடுக்கல, முதல் ஸ்டெப்ல அகத்தவத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு அப்புறம் தான் என்ன மாறாயதல், சினம் தவிர்த்து ஆசை அதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா முதலையே சினத்தை தவிர்க்க முடியாது. அதற்கு தேவையான மனோசக்தி வேண்டும். அந்த மனோசக்தியை கொடுப்பது தவம். அந்த தவத்தை செய்ய செய்ய செய்யதான் அதற்கு அப்புறம் எது சரி என தெரிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கிறது. உங்க கேள்விக்கு சொல்லிட்டேன், பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா, மிக சிறப்பு, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். லட்சுமணன் காந்திமதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா, வாய்ப்பு கொடுத்து நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உரை வந்து கடைசியாக தான் கேட்க முடியுது. கேள்வி போது நினைச்சு ஒன்று நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆன்சர் சரியா கொடுத்துட்டே வரீங்க. இப்போ எனக்கு இப்போ ஒரு கணம் தோணுன என்னன்னா, நெற்றியிலே உச்சியிலே எப்போதும் ஞாபகத்தில் இருக்கணுன்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? அந்த எண்ணங்கள் இருக்கிறப்ப நம்ம எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுப்போம் அப்படின்னு சொல்றோம். இப்போ குடும்ப நபர்களில் வந்து நம்ம நெருங்கிய நபர்களே வந்து நம்ம வந்து மனித குணத்திலையும் அவங்க வந்து மிருக குணத்திலையும் இருக்கிறப்ப நம்ம மன எண்ணலைகள் வந்து ஒரு ஒரு நார்மல் இதாகவே இருந்து அதை கையாளணும் அப்படின்னா என்னங்களை பண்ணணும்? வாழ்க்கை வளமுடன். இப்போ நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி வித்தியாசமானவர்களாக இல்லை மோசமானவர்களாக இருக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்குறீங்க தான் உங்கள் கேள்வின்னு நினைக்கிறேன். நம்ம ஆமாம், இப்போ நம்ம உள்ளே இருக்கிற பதிவு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அவரை வந்து ஆஃபீஸில் மேனேஜர் வந்து கண்ணா அப்படின்னான்னு ஆஃபீஸில் இருக்கிற 50 பேர் முன்னாடி வச்சு திட்டாருன்னு வச்சுக்கோங்க, திட்டுறாரு. ஓகேவா? இப்போ மேனேஜர் திட்டுறாரு, இவர் என்ன பதில், எப்படி இதை அணுகுவா அப்படிங்கிறது எதை பொறுத்தது என்றால், அவருடைய கர்மயத்தில் இருக்கிற சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம், இந்த இரண்டோட கலவை தான் அவர் செய்ய போற செயல். இப்போ அவருடைய அவருடைய சஞ்சீத கர்மம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். அவருடைய சஞ்சீத கர்மம் என்பது என்ன? அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா. இப்ப அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த சூழ்நிலை, அவங்க வளர்ந்த விதம் எப்படின்னா, எவனாவது பேசுற முதல்ல அடி பிரித்து எடுத்து,
பேசவே விடாத, முதல்ல அடிச்சிரு, அடிச்ச அப்புறம் என்னன்னு கேளு அப்படின்னு அவங்க அம்மா அப்பா வாழ்ந்திருந்தால் இவருடைய சஞ்சீத கர்மம் என்ன சொல்லும்? அவரை பேச விடாத, அடிச்சிரு, அவன் எவனா இருந்தாலும் சரிதான். இப்ப இவருடைய பிராரப்த கர்மம், இவர் வளர்ந்த சூழ்நிலையும் அதே மாதிரி அப்பா அம்மா கூட வாழ்ந்திருக்காரு, அதே பார்த்திருக்காருன்னா யாரும் சொல்ல தேவையில்லை. அந்த மேனேஜர் திட்டணும்னு முதல்ல 4 சாத்த சாத்திருக்காரு. ஏன்னா இந்த சஞ்சீத கர்மமும் பிராரப்த கர்மமும் இரண்டும் அவரை அப்படி செய்ய வைக்கிறது. இப்படித்தான் கர்ம பதிவுகள் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. இதுக்கு பேரு தான் தானியங்கி நிலை. இந்த ஆட்டோ பைலட் என்பது நம்ம இன்னைக்கு பூரா டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் என்னுடைய விதிப்படி, பதிவுகளின்படி நான் வாழ்ந்து கொண்டிருப்பது. நெற்றியில வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ண முடியாது, அதை அப்படி ஒரு பக்கமா திருப்பி வச்சிருப்போம். அது வந்துட்டு தான் இருக்கும். ஆனா செயல்படுத்த முடியாத அளவுக்கு இங்க ஒரு சுவிட்சை போட்டோம். இதை ஆன் பண்ணிட்டோம்னா உள்ள இருந்து சொல்லும், அடி அடின்னு சொல்லும். இந்த இடத்துல விழிப்பு நிலையில் வருவதனால் இதுக்கு பேர் ஞானக்கண், நெற்றிக்கண். இது புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய கண், ஞானத்தின் நுழைவாயில் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மை என்னன்னு எனக்கு யோசனை வர ஆரம்பிச்சிடும். உண்மை என்ன? மேனேஜர் திட்டுறாரு, ஆமா நான் தப்பே செய்யலை, பாவம் அவர் என்ன டென்ஷனோ திட்டுறாரு, திட்டிட்டு போட்டோம், இதனால என்ன ஆகி போச்சு? ஆனா நான் திருப்பி திட்டா என்ன ஆகும்? டிக்கெட் வந்துடும், நான் மறுபடியும் ஊருக்கு போகணும், இந்த வேலை போயிடும், அடுத்த வேலை எப்ப கிடைக்கும்னு தெரியாது. இப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேற நம்மள்ட்ட உட்கார்ந்துட்டு இருக்கோம், கடனை அடைக்கணும். இந்த நேரத்துல வேலையை லூஸ் பண்றது புத்திசாலித்தனம் கிடையாது, அதை மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. உண்மை என்னன்னு கேட்டா அவர் டென்ஷன் ஆனது மட்டும் உண்மை இல்ல, என் கர்ம வினைப்படி அவர் அப்படி திட்டுறாரு. ஏன், என்ன கரும வினை? நான் காலேஜ்ல படிக்கும் போது என் ப்ரொஃபஸரை 100 ப்ரொஃபசர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல வச்சு அவரை திட்டிருக்கேன், வாத்தியார. அதனால இயற்கை இப்ப அப்படி திருப்பி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிகிற அளவுக்கு அலைச்சூழல் குறைவாக இருந்தால் இப்ப அவர் என்ன செய்வாரு? செய்த பாவம் புதுசா பாவத்தை செஞ்சிடக்கூடாது. அவர் எப்படிப்பட்ட ஆளாவனாலும் இருக்கும். ஒரே விஷயம், கத்தியை வச்சு என்ன குத்த வராரா, அப்ப நான் ஓடிடணும், என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது இல்லாத வரைக்கும் நான் என்ன செய்யறேன்? அவரும் இறைநிலை தான், என் கர்ம வினைப்படி அவர் செய்துட்டு இருக்காரு. ஏன் இஷ்டப்படி யாரும் இந்த உலகத்துல நடக்க மாட்டாங்க, கடவுள் இஷ்டப்படி என் கர்ம வினைப்படி தான் அவர்கள் இருப்பார்கள். அவர் மோசமானவர்களோ நல்லவர்களோ என் கர்ம வினைப்படி தான் மனிதர்கள் என் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை புரியறதுக்கு இந்த இடத்துல இருக்கணும். இது இல்லைன்னா மனசை விரிச்சிடணும், பிரபஞ்சம் வரைக்கும் விரிச்சிடணும். விரிச்சிட்டா இந்த உண்மை என்னன்னு எனக்கு தெரிய வரும். ஸோ அதனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மோசமா இருந்தாலும் சரி, நம்மளை அடிச்சோ இல்லை குத்தியோ என் உயிருக்கோ என் உடலுக்கோ டேமேஜ் பண்ணாத வரைக்கும் வாயினால பேசுறாங்கன்னா, மழை பெய்யுது ஏன் மழை பெய்யுதுன்னு கேட்கக்கூடாது, நாய் குலைக்குது ஏன் குலைக்குதுன்னு கேட்கக்கூடாது. நான் என்ன செய்யணும்? இப்போ துன்பம் இல்லாமல் நான் என்ன செய்ய வேண்டும்? துன்பம் கொடுக்காமல் துன்பம் எடுக்காமல் நான் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவுதான் வாழ்க்கையோட ஒரு சாராம்சம். நம்மளை சுத்தி எது நடந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான இருந்தாலும் சரி, துன்பம் கொடுக்காமல் துன்பம் எடுக்காமல் நான் என்ன செய்வேன்? இதுக்கு இந்த நெற்றி உச்சியில இருக்க 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 கிடைக்கும். இது நாளைக்கே வந்துருமான்னா வரவே வராது. 800 கோடி ஆண்டுகளாக இருந்த விலங்கின பதிவுகள் என்னிடம் இருக்குல்ல, அதுக்கு தானே இவ்வளவு 2 நேரம் மெடிடேஷன் பண்ண சொல்றாரு. ஏன் ஒரு நேரம் ஒரு 10 நிமிஷம் பண்ணா போதும்னு சொல்லியிருக்கலாமே. 2 நேரம் மெடிடேஷன் பண்ணணும்னு ஏன் சொல்றாங்க என்றால், இதிலிருந்து விடுபடுவது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட மனோசக்தி வேணும், அதற்கு தவம் ஒழுங்கா செய்யணும், தப்பு என்னன்னு எனக்கு தெரிகிறதுக்கு தற்சோதனையை செய்யணும், அவ்வளவுதான். எது சரி எது தவறு என கண்டுபிடிப்பதற்கு தற்சோதனை பயிற்சிகள், அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான மனோசக்தியை தருவது தவங்கள், மௌனம். இதை நம்ம செயல்படுத்த கண்டிப்பா நேத்தை விட இன்னைக்கு முன்னேறி இருக்கிறேன், நாளைக்கு இதை விட முன்னேறுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளை வச்சுட்டு நாம அதை செயல்படுத்த கண்டிப்பாக, அதாவது நாம் போகும் பாதை சரியான பாதையாக இருந்தால் மெதுவாக சென்றாலும் ரிசல்ட் வெற்றி தான். ஆனால் வேகமா ஒரு முன்னேற்றம் கிடைக்குது, ஆனா பாதை தவறான பாதை என்றால் அங்க ஒரு புதைகுழி இருக்குன்னு அர்த்தம். அதை தெரிந்து கொண்டு நாம அதை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டோம்னா போதும். நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள்மதி சிம்மர்சன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, ஆட்டோ பைலட் அப்படின்னு சொன்னீங்க, ஆட்டோ பைலட் மோடு அப்படின்னு சொன்னீங்க, தானியக்க நிலையும் சரி, அது என்ன ஸ்பிரிச்சுவல் ஆட்டோ பைலட்னு ஏன் சொல்றீங்க? ஆன்மீக தானியக்க நிலை அப்படின்னு எதனால அந்த ஸ்பிரிச்சுவல்ன்றது அதுல கொடுக்குறீங்கன்றது புரியலைங்கய்யா. வாழ்க வளமுடன்.
அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான். என்னன்னா, பல பேர் உலகியல் வாழ்க்கை வேறு, ஆன்மீக வாழ்க்கை வேறுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் டெய்லி 2 மணி நேரம் ப்ரே பண்ணா நான் ஆன்மீகவாதி. ஆன்மீக பயிற்சிகள் என்பது வேறு. தவம் செய்யறது, எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் சைலன்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் ஆன்மீக பயிற்சிகள். அப்படி அல்ல. ஆட்டோ பைலட்டுங்கிறது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் எதை செய்தாலும் சரி அதுல ஆன்மீக உணர்வோடு அதை செய்ய வேண்டும். ஆன்மீக உணர்வு இல்லாமல் என் கடமையை செய்யும் பொழுது அங்கே தவறு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்மீக உணர்வு இருந்துடுச்சுன்னு சொன்னால் அங்க ஆட்டோ பைலட் இருந்தா சிறப்பு. மகரிஷி சொல்றது இயல்பாக அறம் மலர்ந்து விடும். அதுக்கு வரணும். அந்த நிலை வருவதற்கு இப்ப ஆட்டோ பைலட்ல இருக்கக்கூடாது. அந்த ஆன்மீக உணர்வு தான் என் டாப்ல இருக்கணுமே ஒழிய ஆட்டோ பைலட்ல போட்டா விலங்கினத்தன்மை வழிக்கு வந்துடும். இதை வலியுறுத்துவதற்காகத்தான் ஒருமுனைய ஆட்டோ பைலட்னு போடாம ஸ்பிரிச்சுவல் ஆட்டோ பைலட்னு போட்டதுக்கு காரணம் ஆன்மீக உணர்வோடு நான் என்னுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறேனா, அவ்வளவுதான். கன்ஃபியூஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அலைமதி மோகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வணக்கம். அம்மா ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதாவது தானியங்கின்றது சரியாதான் இருக்கு. நாங்க சின்ன போதுல இருந்து அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலு அப்படியே வீடு அப்படின்ற மாதிரியே தான் இருந்துட்டு இருந்தது. இப்ப நீங்க சொல்லும் போது அது எல்லாமே விளக்கமா புரியுதுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு ஒரு வாக்கியம் இருக்கு. நீங்க நம்ம தேட ஓடுனா அது ஓடிட்டே இருக்கும்னு சொல்றீங்க. இது எனக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குதுங்க ஐயா. ரொம்ப நல்ல கேள்வி. சூப்பரா கேட்டிருக்கீங்க. நல்ல வேலை. இது கண்டிப்பா நமக்கு இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம், தேடுங்கள் கண்டுபிடியுங்கள். இது சீக்ரெட்னு ஒரு புக்கு இருக்கு, ரகசியம் சொல்லிட்டு. அந்த ரகசியத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் அதனுடைய எசன்ஸ். என்ன வேணுமோ பிரபஞ்சத்தை கேளுங்க, அது கிடைச்சதுன்னு நம்புங்க, வாங்கிக்கிங்க. கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இந்த கேட்கணும்னா நம்ம தேடணும். எது வேணும்னு எனக்கு தெரியணும். ஸோ அதனால தான் தேடுங்கள். இப்போ வாழ்க்கையில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாடு எப்படி வாழ்ந்ததோ இப்போவும் அதே மாதிரி தான் மாடு அதே வைக்கோலை தான் சாப்பிடுது. பேண்ட் போடுறதில்ல, சட்டை போடுறதில்ல, ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல, அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி இல்லை. நான் காலையில் கத்தாரில் சாப்பிடலாம், மத்தியான சாப்பாடு திருநெல்வேலியில் சாப்பிடலாம், நைட்டு சிங்கப்பூரில் சாப்பிடலாம். டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து விஷயம், மனிதன் மட்டும் முன்னேறி கொண்டே இருக்கிறான். அப்போ ஏன் முன்னேறிட்டு இருக்கான்? நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை நாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் ஒரு பறவை பறக்கிறத நம்ம ஏன் பறக்க முடியாதுன்னு ஒரு தேடல் வந்ததினால் விமானத்தை அவன் கண்டுபிடித்திருக்கிறான். ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி விமானத்தை நம்மளை மாதிரி பறக்க முடியுமான்னு கேட்டால் பாதி பேர் முடியாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஒருத்தர் அதை ஆக்கிட்டார். அதனால் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் நாம் ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் என்றால் அதற்குன்னு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், குறிக்கோள் இருக்க வேண்டும். குறிக்கோள் இருந்தால் மட்டுமே அதை நோக்கி நம்ம வாழ்க்கை நகரும், அதை அடைய முடியும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ நீங்கள் நம்ம ரெண்டாவது சொல்கிறோம். நான் அதை சொல்லும்போதே இன்னொன்று சொன்னேன், கடும் பற்று. மகரிஷி அவர்கள் நம்முடைய வாழ்க்கை என்கிற ஒரு பயணம் இனிமையாக சௌகரியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பயணத்திற்கு தேவையான பொருள், புகழ், செல்வாக்கு, மக்கள், புலனின்பம், இந்த 5 பற்றுக்களும் அவசியம். பணம் இல்லாமல் வாழ முடியாது. பணம் இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன்ட்ட போய் நீ ஆக்னை மெடிடேஷன் பண்ணு, துரிய மெடிடேஷன் பண்ணால் பைத்தியமான்றுவான். ஏன்னா அவனுக்கு பசிக்கு சாப்பாடு வேணும் முதல்ல. அப்போ வாழ்க்கைங்கிற பயணம் நல்லா இருக்கணும்னா பொருள் வேணும், புகழ் வேணும், மனிதர்கள் வேணும், புலன் இன்பம் வேணும், அதிகாரம் வேணும், பதவி வேணும். அப்போ இது எல்லாம் கண்டிப்பாக அவசியம். ஆனால் வாழ்க்கை என்பது அதுதான் வாழ்க்கை என்று பணத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு, பதவி அதிகாரத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அதுக்கு பேர் கடும் பற்று. இந்த கடும் பற்று தான் பிரச்சனையை உண்டாக்குகிறது. நீங்கள் எதன் மேல் கடும் பற்று வைத்திருக்கிறீர்களோ அதை உங்களை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும். நீங்க எதை கடும் பற்று வைத்து தேடி போகிறீர்களோ அது உங்களை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிங்கிறது நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். இது உண்மையா இல்லையாங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால பற்று என்பது அவசியம். அதற்கு நோக்கம், குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கு தேவை. அதை நோக்கி நான் முயற்சி எடுத்தால் மட்டுமே அது எனக்கு கிடைக்கும். ஆனால் கடும் பற்றாக வைத்து விட்டோம் என்றால்
அந்த பற்று, அந்த எந்த விஷயத்துக்கு பணம் பணம் பணம்னு போய்கிட்டே இருக்க, அப்போ பணம் நமக்கு தேவைக்கு மேலே போக 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 நிம்மதி கெடுகிறது. பொருட்கள் கூட 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 நம்ம உபயோகிக்கிற பொருட்கள் கூட கூட உடல்நலம் கெடுது, இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல. அந்த இடத்துல கடும் பற்று ஆயிடுச்சுன்னா அங்கே தான் சிக்கல் வருகிறது. ஸோ அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. நல்ல வேளை இதை கேட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா. ஆனா தேடல்ன்றது பணத்துல மட்டும் இல்ல, இப்ப நம்ம அன்பான உறவுகளை தேடுறோம், அதெல்லாம் அமைய நம்மளுக்கு குடுப்பனை இல்ல அப்படின்னும் போது மனசை எப்படி நம்ம பக்குவப்படுத்துறதுங்க ஐயா? வாழ்க வளமுடன். இந்த தேடல் அப்படிங்கிறது பணம் இல்லை. நான் 5 விஷயம் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். 5 பற்று. அதில் 1 மக்கள். மக்கள் என்பது மனிதர்கள், உறவுகள், நண்பர்கள், எல்லாருமே, ஆட்டோ டிரைவர்லேருந்து எல்லாமே அந்த மக்களுக்கு கீழே வந்துடும். ஸோ உறவுகள். இப்போ அதில் கொடுப்பினை இல்லை அப்படின்னு நீங்களாம் ஏன் முடிக்கிறீங்க? அதாவது நீங்களாம் ஏன் முடிவு பண்ணுறீங்க? அப்படி இல்லையே. இப்போ உண்மையிலேயே உறவுகளை விட வேதாத்திரிய சொந்தங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. அதுவும் உறவு தானே. ஆக எனக்கு அந்த கொடுப்பினை இல்லை அப்படின்னு நீங்க முடிவு செய்யாம, எல்லாருமே இறைநிலை தான். எனக்கு யார் என் வாழ்க்கையில் சம்பந்தப்பட வேண்டும் என்பது என் கர்ம வினையை பொறுத்து அவன் முடிவு செய்யறான். அவனுடைய முடிவுல தப்பே இல்லை, எந்த ஃபிளாவும் இருக்காது, எந்தவித குறைபாடுமே இருக்காது. ஆக நாம அப்படி யோசிக்காம எனக்கு இந்த கொடுப்பினை இல்லைன்னு, எது கிடைத்திருக்கிறதோ அதுல நான் அந்த உறவை எப்படி பேணி காப்பேன், அந்த உறவுக்கு நான் எப்படி உதவியாக எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன்கிற அளவுல உங்க சிந்தனையை மாத்திட்டீங்கன்னா, அந்த உறவு எது இல்லை கொடுப்பினை இல்லைன்னு நினைச்சீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமான ஒரு இனிமையை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். நாம செய்ய வேண்டியது ஒரு சின்ன ஷிஃப்ட், அவ்வளவுதான். ஸோ அதனால உறவுகள் நமக்கு வாழ்க்கையில என்ன கிடைச்சிருக்கோ அத்தனையும் கடந்த கால அந்த கர்ம வினையின் காரணமாக. ஆனால் இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ இதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், பாரதி சொல்றான். மகரிஷி இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எல்லாம் இன்பமா இருக்கு. இந்த பார்வையை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அது ஒரு இழப்பாவே உங்களுக்கு தெரியாது. அதை விட சூப்பரான ஒண்ணு உங்களுக்கு வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா, சிறப்புங்க. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. நிறைய விளக்கங்கள், கேள்வி பதில் நிகழ்வும் மிகவும் அருமையா இருந்ததுங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. எதுவும் நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே